சுவாமிஜி, இந்த மாதிரி பல மகான்கள் அவங்க முன்னாடி சொன்னதுக்கும் பிற்காலத்துல சொன்னதுக்கும் நிறைய வேறுபாடுகள் உண்டு. ஆனா நீங்க எழுதுனது மட்டும் எல்லா காலத்துலயும் நீங்க 40 வருஷத்துக்கு முன்னாடி எழுதுனது இப்ப படிச்சாலும் பொருத்தமாவே இருக்கு. நம்ம அன்பொழியில அப்பப்ப கட்டுரைகள் படிப்போம். அதுல சில இடங்கள் எழுதியிருப்பாங்க. மகரிஷி 40 ஆண்டுகளுக்கு முன்பு எழுதியது, மகரிஷி 60 ஆண்டுகளுக்கு முன்பு எழுதியது அப்படின்னு எல்லாம் சில கட்டுரைகள் வரும். ஆனா நம்ம அதை படிச்சு பார்க்கும் பொழுது இன்னைக்கு 2020க்கும் அது அப்ளை ஆகுற மாதிரியே இருக்கு. இதைத்தான் அவங்க அப்படி கேட்கிறாங்க. இதே 60 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த ஒரு மகான் சொல்றதை பார்த்தா வேற மாதிரி இருந்தது. இதுக்கு மகரிஷி சொல்றாங்க, எல்லா ஞானிகளும் அவங்க மெய் விளக்கம் பெறுவதற்கு முன்பாக எழுதிய போது அது ஒரு மயக்க நிலையில இருப்பாங்க. அறிவின் மயக்க நிலையில் வாழ்ந்த காலம் ஒன்று உண்டு. அதன் பிறகு அறிவில் தெளிவு பெற்ற காலம் ஒன்று உண்டு. அதனாலதான் இந்த வித்தியாசம். ஆனா நான் எழுத ஆரம்பித்ததே இறைநிலையை பற்றிய தெளிவு பெற்ற பிறகுதான். அதனாலதான் இது எல்லா காலத்திற்கு பொருத்தமாக உள்ளது. அந்த வரியை நம்ம நோட் பண்ணிக்கணும், அண்டர்லைன் பண்ணிக்கோங்க. நான் எழுத ஆரம்பித்ததே இறைநிலை பற்றிய தெளிவை பெற்ற பிறகுதான். அப்ப மகரிஷி எப்ப எழுத ஆரம்பித்தார்? நம்முடைய சங்கம் எப்ப ஆரம்பிச்சது? 1958ல சங்கத்தை மகரிஷி கூடுவாஞ்சேரியில ஒரு குடிசையில ஆரம்பிச்சார். அன்பொழி எப்ப வந்தது அப்படின்னா அதுக்கு முன்னாடியே அன்பொழி வர ஆரம்பிச்சது. நான் நினைக்கிறேன் 1950 நினைக்கிறேன், சரியா தெரியல. அந்த காலகட்டத்தில இருந்தே அன்பொழி வர ஆரம்பிச்சது. அன்பொழி அப்படிங்கிறது இன்னைக்கு நம்ம நினைக்கிற மாதிரி ஈரோடுல பிரஸ் ஆகி நமக்கு எல்லாம் போஸ்டர்ல வர்றதெல்லாம் கிடையாது. அப்பெல்லாம் கையெழுத்து பிரதி அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது மகரிஷியே கைப்பட எழுதி அவரே எல்லாருக்கும் போஸ்டர்லயோ அல்ல நேர்லயோ கொண்டு போய் கொடுப்பாரு. ஒரு சில அரசாங்கத்துக்கும் அனுப்புவாரு. இதுதான் அன்பொழி அப்போ. ஆனா அப்போ இருந்த அன்பொழியில நம்ம இன்னைக்கு எடுத்து படிச்சாலும், ஏன்னா பழைய அன்பொழி கட்டுரைகள் எல்லாம் வரும் அப்போ அன்பொழியில, அது இன்னைக்கும் பொருத்தமாகவே இருக்கும். சோ அந்த காலத்துல மகரிஷி செய்த சீர்திருத்தங்கள், அவரு காண விளைந்த சமுதாய மாற்றங்கள், இது எல்லாத்தையும் பார்க்கவிருக்கிறோம். இத 70 வருஷம் கழிச்சு நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். ஆனா ஏற்கனவே சொன்ன மாதிரி அது இன்னைக்கும் பொருத்தமாகத்தான் இருக்கும். இன்னும் 100 வருஷம் கழிச்சு அந்த எழுத்துக்களை நம்ம பார்த்தாலும் அது பொருத்தமாகவே தான் இருக்கும். சரி, இப்ப நம்முடைய மகரிஷி தமிழ்நாடுக்கு செய்த இந்த முன்னெடுப்புகள் பத்தி பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த தலைப்புக்கு ஒரு முன்னெடுப்பு ஒண்ணு சொல்ல வேண்டி இருக்கு. மகரிஷிட்ட ஒரு கேள்வி கேட்கிறாங்க, ஃபாரின்ல இந்த கேள்வியை கேட்கிறாங்க. சுவாமிஜி, நீங்க உலக வரலாற்றை படித்திருக்கீங்களா? ஹேவ் யூ ஸ்டடிட் த வேர்ல்டு ஹிஸ்டரி? சுவாமிஜி, நீங்கள் உலக வரலாறை படித்திருக்கிறீர்களா அப்படின்னு மகரிஷி சொல்றாங்க, ஆமா நான் படித்திருக்கிறேன். இதுவரை இந்த உலக மக்களுக்கு 3 லீடர்ஸ் சொல்றாரு. ஒண்ணு பொருள்துறை தலைவர்கள், அடுத்து ஆன்மீக தலைவர்கள், அடுத்து மத தலைவர்கள், அதாவது அரசியல் தலைவர்கள். பொருள் தலைவர்கள், ஆன்மீக தலைவர்கள் அல்லது மத தலைவர்கள் மற்றும் அரசியல் தலைவர்கள், இந்த 3 துறை தலைவர்களும் மக்களுக்கு செய்த துரோகம் தான், மக்களுக்கு செய்த அழிவுகள் தான் உலக வரலாறு. இந்த மாதிரி ஒரு டெபினிஷன் ஆக்சுவலா உண்மை இதுதான். இப்ப நம்மளே ஹிஸ்டரி படிக்கிறோம்னா ஸ்கூல்ல ஹிஸ்டரி படிச்சிருப்போம். இப்ப பிஏ ஹிஸ்டரின்னு சேர்ந்து படிச்சாலும் என்ன வரும்? அக்பர் போர் தொடுத்தாரு, பாபர் போர் தொடுத்தாரு, இப்படிதான் வரும். சேர சோழர் பாண்டியர் எல்லாம் சண்டையை பத்தி தான் நம்ம படிக்கிறோம். சண்டைங்கிறது என்ன? போர் அப்படிங்கிறது சட்டவிரோதம் அப்படின்னு அறிவிக்கணும்னு மகரிஷி உலக சமாதானத்தில் இருப்பாங்க. ஆனா அந்த போரத்தை பெருமையாக நம்ம ஹிஸ்டரியில பூரா படிச்சிருப்போம். அப்போ இதைத்தான் மகரிஷி சொல்றாங்க, உலக வரலாறு என்பது பொருள்துறை தலைவர்களும், ஆன்மீக தலைவர்களும், அரசியல் தலைவர்களும் மக்களுக்கு செய்த துரோகங்கள் அல்லது மக்களுக்கு செய்த அழிவுகள் தான் உலக வரலாறு அப்படிங்க. சரி, அப்படி சொல்லிட்டு, ஆனா இன்றைக்கு இது மகரிஷி எந்த காலத்துல இருந்த பதில் சொன்னாலும் எல்லா காலத்துக்கும் பொருத்தமா இருக்குன்னு சொல்றோம். சோ அந்த பதில் இன்றைக்கு ஏதோ ஒரு மூலையில ஒரு சில நல்ல தலைவர்கள் இருக்கலாம். அதாவது ஆன்மீக தலைவரும், இப்ப மகரிஷி மாதிரி ஒரு ஆன்மீக தலைவரும் வச்சுக்குவோம், அல்லது ஒரு பொருள்துறை தலைவர், ஒரு நல்ல தொழிலதிபர் வச்சுக்கலாம், அரசியல் தலைவர். ஏன்னா எல்லா அரசியல்வாதிகளும், எல்லா ஆன்மீகவாதிகளும், எல்லா தொழிலதிபர்களும் மோசம் கிடையாது இல்லையா? ஏன்னா நம்ம ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஃபேவரட் இருக்கும். இந்த தொழிலதிபர் ரொம்ப நல்ல சமுதாயத்தை நிறைய சர்வீஸ் பண்ணியிருக்கிறாரு, இந்த அரசியல்வாதி நிறைய சர்வீஸ் பண்ணியிருக்கிறாரு, இந்த மத தலைவர், இந்த ஆன்மீக தலைவர், இப்ப நம்ம மகரிஷியை வச்சுக்குவோம்,
அப்போ இவங்க எல்லாம் நல்லா பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னு. நம்ம இன்னைக்கு ஒரு பெரிய இயக்கமாக வளர்ந்துட்டோம். இது சிறுக சிறுக வளர்ந்து இன்னும் நம்ம பெரிய அளவா பண்ணுவோம். ஆனா கடந்த காலத்துல பார்க்கும் பொழுது நம்ம மகிழ்ச்சியுடைய பங்களிப்பு சிறியதாக இருந்தது. இதை பற்றி மகிழ்ச்சியே பொதுவாக என்ன சொல்றாங்கன்னா, எங்கோ ஒரு ஆன்மீக தலைவர், எங்கோ ஒரு மத தலைவர், ஒரு அரசியல் தலைவர் இருக்கலாம். ஆனால் அவர்களால் இன்றைய மயக்க உலகில் பெரிதாக நன்மைகளை எதுவும் செய்துவிட முடியாது. அந்த வார்த்தையை நம்ம நோட் பண்ணிக்கணும். நல்ல தலைவர்கள் இருக்கலாம் இந்த 3 துறையில. ஆனா இன்று பெரும்பாலான மக்கள் மயங்கி கிடக்கூடிய இந்த நிலையில பெரியதாக நன்மை செய்துவிட முடியாது அப்படிங்கிறது. இப்ப இந்த கடைசி ஸ்டேட்மெண்ட் மட்டும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த மயக்க உலகத்துல பெரிதாக நன்மை செய்துவிட முடியாதா? அப்ப மக்களுக்கு மயக்கம் போகணும். இந்த லைனை பேஸ் பண்ணி அடுத்த மகரிஷி இன்னொரு இடத்துல சொல்றாங்க, நான் முற்காலத்திலே சமுதாயத்துல மாற்றங்கள் ஏற்படுவதற்காக அரசாங்கத்திற்கும் சில கடிதங்கள் மூலமாக சில சீர்திருத்தங்களை தெரிவித்தேன். மகரிஷியுடைய ஸ்பீச்ல இது இருக்கு. அரசாங்கத்திற்கு சில கடிதங்கள் மூலமாக சில சீர்திருத்தங்களை கொண்டு வந்தேன். பொருள் துறையில் மூலமாக மக்களை எப்படியாவது முன்னேற்றி விட முடியுமா என்று பார்த்து, ஏன்னா மகரிஷி அவர்கள் அந்த காலத்திலேயே நெசவு தொழில பெரிய பணக்காரராக இருந்தார், நமக்கு தெரியும். அப்போ அந்த பணக்காரராக இருந்து அதுல நிறைய பேருக்கு தொழில் நஷ்டமா இருந்தாலும் நிறைய சம்பளம் எல்லாம் கொடுத்து, அப்புறம் அவர் நஷ்டமானது நமக்கு எல்லாம் தெரியும். அப்போ அரசாங்கத்திற்கு கடிதம் மூலமாகவும் சில சீர்திருத்தங்களை நம்ம முயற்சி செய்தேன். பொருள் துறையிலையும் மக்களுக்கு உதவி செய்து அதன் மூலமாக மாற்றத்தை ஏற்படுத்தி விட முடியுமா அப்படின்னு பார்த்தேன். ஆனால் அவையெல்லாம் ஓரளவே பலன் அளித்தன அப்படிங்கிறது. அவையெல்லாம் ஓரளவுதான் பலன் அளித்தன அப்படின்னு சொல்றோம். அப்போ இதுல இருந்து என்ன தெரியுது? ஓரளவுதான் பலன் அளித்து. அப்படி மகரிஷிக்கு அந்த காலத்துல ஓரளவு கிடைத்த பலன்கள் பிளஸ் பலன் கிடைக்காத விஷயங்கள், இவற்றையெல்லாம் நம்ம இன்னைக்கு விரிவா சிந்திக்கவிருக்கிறோம். இந்த உரையில முதல் 2 பகுதி மகரிஷிக்கு அரசாங்கத்தின் மூலமாக, தமிழ்நாடு அரசாங்கத்தின் மூலமாக அவர் செய்ய முடிந்த 2 சீர்திருத்தங்கள். இது மட்டும்தான் நான் பழைய அன்பொலிகளையும் மகரிஷியுடைய ஆடியோலையும் அப்புறம் சீனியர் ப்ரொஃபசர் இது 3 வாட்டி கம்பைல் பண்ண தகவல்கள் இது. ஸோ இந்த 2 சீர்திருத்தங்களை பார்க்க போகிறோம். அதாவது மகரிஷி கடித போக்குவரத்தின் மூலமாக வெற்றி கண்ட விஷயங்கள் அப்படின்னு வைத்துக் கொள்ளலாம். இது 1. அதுக்கடுத்து மகரிஷி காண விரும்பிய தமிழ்நாடு, அல்லது மகரிஷி காண விரும்பிய தமிழர்கள், அல்லது மகரிஷி காண விரும்பிய இந்தியர்கள், அல்லது உலக சமுதாயம், இப்படி பல பேர் வச்சுக்கலாம். அதெல்லாம் பிற்பகுதியில பார்க்க இருக்கிறோம். முதல் பகுதியில அப்படி என்ன மகரிஷி 2 சீர்திருத்தங்களை கண்டார் அப்படின்னா, முதல்ல நம்ம என்ன சொன்னோம், நம்முடைய உலக சமுதாய சேவா சங்கம் ஆரம்பித்தது 1958 அப்படின்னு சொன்னோம். அதற்கு முன்னாடியே 1950 வாக்குலயே அன்பொலி வர ஆரம்பிச்சு. அப்போ அந்த 8 ஆண்டுகள் மகரிஷி அவர்கள் அன்பொலியில தொடர்ந்து எழுதுறாங்க. ஏற்கனவே சொன்ன மாதிரி அதை அரசாங்கத்துக்கு அனுப்பி வைக்கிறாங்க. ஒரு முறை அந்த காலகட்டத்துல தமிழ்நாடு அரசாங்கம் ஒரு முடிவு எடுக்குது. அதாவது இந்த தமிழ்நாட்டுல வெயில் ரொம்ப அதிகமாக இருப்பதனால தமிழ்நாட்டுடைய சட்டப்பேரவையை, அதாவது தலைநகரத்தை கிடையாது, தமிழ்நாட்டுடைய சட்டப்பேரவையை மட்டும் ஊட்டிக்கு மாத்தணும் அப்படின்னு அரசாங்கம் எல்லாம் சேர்ந்து ஒரு முடிவு எடுக்கிறாங்க. தமிழ்நாட்டுடைய சட்டப்பேரவை அசம்பிளியை மட்டும் ஊட்டிக்கு மாத்துவது அப்படின்னு ஒரு முடிவு எடுக்கிறாங்க. அப்படி முடிவெடுத்து அது நாளிதழ்கள் எல்லாம் அந்த அறிவிப்பு எல்லாம் வருது. அப்போ மகரிஷி அதை கண்டித்து கட்டுரை வழியாக அரசாங்கத்துக்கு அனுப்புறாரு. அப்ப இருந்த நல்ல அதிகாரிகள் பார்வையில் அது படுது. அப்புறம் மேலெடுத்து கவனத்துக்கு கொண்டு போறாங்க. அப்போ அந்த மகரிஷி அதுல எழுதுறாங்க, மக்கள் எல்லாம் இவ்வாறு, ஏன்னா இதை பற்றி ஒரு கவியே தனியா ஞானக்களஞ்சியம் நூல் இருக்கு, அத எனக்கு ஞாபகம் இல்லை. மக்கள் எல்லாரும் இங்க வெயில்ல தலைநகரிலையும் தமிழ்நாடு முழுக்க கஷ்டப்படும் பொழுது அரசியல்வாதிகள் மட்டும் அப்படி குளிர் நிறைந்த அது போன்ற இடத்திற்கு செல்வது அப்படிங்கிறது மக்களுடைய கஷ்டத்தை உணராத ஒரு மனநிலையை உருவாக்கும் அவர்களுக்கு. அப்படிங்கும்போது தாங்கள் மட்டும் பாதுகாப்பான ஒரு இடத்துல அமர்ந்து கொண்டு மக்களுடைய குறைகளை நீங்க எவ்வாறு தீர்ப்பீர்கள் அப்படின்னு கண்டனம் தெரிவித்து அல்லது இடித்துரைத்து மகரிஷி அந்த கடிதத்தை எழுதுறாங்க. அது மகரிஷியுடைய அந்த எண்ணத்து வலிமையினால, அந்த சங்கல்பத்தினால அது அந்த அதிகாரி மேலெடுத்துக்கு போய் அதுக்கப்புறம் அந்த பிளானை கேன்சல் பண்றாங்க. அதன் காரணமாக இன்னைக்கு வரைக்கும் தமிழ்நாடு சட்டப்பேரவை அசம்பிளி அப்படிங்கிறது ஊட்டி போன்ற அந்த
கோடைவாச ஸ்தலங்களுக்கு போகாம இங்கேயே மக்களோட மக்களாக இருக்கிறது. இது மகரிஷி கண்ட முதல் வெற்றி. மகரிஷி அந்த காலத்துல பல கடிதங்கள் எழுதியிருக்கிறாங்க. இன்னும் என்னென்ன சீர்திருத்தங்கள் வந்ததுன்னு என்னால கலெக்ட் பண்ண முடியல. இது ஒண்ணு. இரண்டாவது ஒண்ணு, லாரி டிரைவர்ஸ்களுக்காக அவங்களுடைய நலனுக்காக மகரிஷி கண்ட ஒரு சீர்திருத்தம். இது அவர்கள் மட்டுமல்ல, இரவில வண்டி ஓட்டக்கூடிய எல்லாருக்குமே பொருத்தமானதுதான் இது. பொதுவாவே நீங்க பாருங்க, இது ஆக்சிடென்ட், விபத்துகள் எல்லாம் இந்த நெடுஞ்சாலைகள் எல்லாம் எப்ப நடக்கும்னா நடுராத்திரி தான் நடக்கும், மிட் நைட்ல தான் நடக்கும். அதுக்கு காரணம் அதுலயும் நல்லா கவனிச்சு பார்த்தா இந்த ஆக்சிடென்ட் நடுராத்திரி 1 மணி 2 மணி இது போன்ற இடங்கள், அதிகாலை இப்படிதான் நடக்கும். இது அந்த காலத்திலயும் இப்படிதான் இருந்திருக்கு. இத மகரிஷி அவர்கள் ஆராய்ச்சி செய்து தமிழ்நாடு அரசுக்கு கட்டுரைகள் மூலமாக அன்பொழி வாயிலாக விளக்குறாங்க. அந்த விளக்கத்தை ஏற்று இரவு நேர போக்குவரத்தை, அதாவது இரவு நேரத்துல வண்டி ஓட்டக்கூடாது அப்படின்னு தமிழ்நாடு அரசாங்கம் ஒரு சட்டமே கொண்டு வந்தது. ஒரு சட்டம்ங்கிறத விட ஒரு உத்தரவுன்னு சொல்லலாம், உத்தரவே கொண்டு வந்தது. அதுக்கப்புறம் என்ன பண்றாங்க, இப்ப இரவு நேரத்துல வண்டிகள் ஓடாதனால இப்ப அந்த லாரி அந்த ஓனர் உரிமையாளர்கள் எல்லாம் அவங்களுக்கு ப்ராக்ரஸ் டிலே ஆகும், அவங்களுக்கு லாபம் குறையும் இல்லையா? அப்போ அவர்களெல்லாம் ஒன்று சேர்ந்து மறுபடியும் அரசாங்கத்துக்கிட்ட கொண்டு போய் மனு கொடுத்து அதை கேன்சல் பண்ணிட்டு இருந்தாங்க. இப்போ மகரிஷி கண்ட அந்த இரண்டாவது சீர்திருத்தம் எனக்கு தெரிஞ்சு அந்த இரண்டாவது சீர்திருத்தம் சிறிது காலம் தான் நீடித்தது. சரி, இப்ப நமக்கு சந்தேகம் வரும், எதுக்கு மகரிஷி இரவு நேரத்துல அந்த மாதிரி லாரியெல்லாம் ஓட்டக்கூடாதுன்னு சொல்றாரு? உலக சமாதானம் அப்படிங்கிற மகரிஷியுடைய நூல் படிக்காதவர்களுக்கு இந்த சந்தேகம் வரும். உலக சமாதானம் படித்தா அதுல மகரிஷி சொல்லியிருப்பாங்க, நோ ஒர்க் அட் நைட் அப்படின்னு எழுதியிருப்பார். இரவுல எந்த ஒரு வேலையும் செய்யக்கூடாது, அதாவது முக்கியமா போக்குவரத்துன்னு எழுதியிருப்பார். இன்னொரு இதே உலக சமாதானம் நூல்ல மகரிஷி சொல்லியிருப்பாங்க, எவரென்றாலும் இரவு மணி 9ற்குள் உறங்கிவிட வேண்டும். நம்ம 9 மணிக்கு தூங்கிடணுமா? ஏன்னா இது நம்ம நினைப்போம், இதெல்லாம் எங்க நடக்குது, நம்ம எப்படினாலும் தூங்குறதுக்கு 11 மணி 12 மணி ஆகிருது அப்படி எல்லாம் சொல்லுவோம். உண்மைதான். ஆனா முயற்சி செய்தா முடியாதது ஒன்றும் கிடையாது. அந்த வகையில மகரிஷி ஏன் இரவு நேரத்துல வாகனங்கள் ஓட்டக்கூடாது அப்படின்னு சொல்றாருன்னா, இப்ப உங்களுக்கு ஒரு படத்தை டிஸ்பிளே பண்ணியிருக்கோம், நம்முடைய உலக உருண்டை இந்த டிஸ்பிளே பண்ணியிருக்கோம். இத பார்த்துக்கிட்டே மகரிஷி சொன்ன விளக்கத்தை நாம மனதில் கொண்டா ஈஸியா புரிஞ்சிடும். இப்ப பகல்ல நமக்கு இப்ப இந்தியாவில் வெயில் அடிக்குது. நமக்கு எப்போ வெயில் அதிகமாகும்? 12 மணி 1 மணி 2 மணி அப் டு 4 மணி வரைக்கும் இருக்கும். அந்த நேரத்துல ஆப்போசிட்ல அமெரிக்கா, மெக்சிகோ, கனடா போன்ற நாடுகள் இருக்கு. இப்ப நாம இரவு நேரத்துல இந்த பக்கம் வந்துடுறோம். அப்ப அந்த பக்கம் அமெரிக்கா, மெக்சிகோல பிரேசில், அர்ஜென்டினா போன்ற நாடுகள் எல்லாம் வெயில் அதிகமா இருக்கும். அப்போ நேரம் செல்ல 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 என்ன ஆகும், அந்த சூரியனுடைய காந்த அலைகள், ஏன்னா சூரியன் கிட்ட இருந்து வருவது அலைகள் தான், அது கிட்ட இருந்து ஒளி வரல, அலைகள் தான் வருது அப்படின்னு மகரிஷி சொல்வது நமக்கு தெரியும். அலையில ஒளியும் உள்ள அடங்கி இருக்கு. இப்போ நேரம் செல்ல 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 என்ன ஆகும், வெயில் அந்த பக்கம் அதிகமாக வந்துகிட்டே இருக்கும். நாம நைட்டு நேரத்துல இந்தியாவில இந்த பக்கம் இருக்கிறோம். அப்போ வெயில் அதிகமாக அதிகமாக அந்த பக்கம் இந்த காந்த அலைகள் என்ன பண்ணும், ஊடுருவி இந்த பக்கம் வரும். நம்ம வாழ்த்தும் பயணம்லயே நம்ம படிச்சிருப்போம், அலைக்கு என்னென்ன தன்மைகள் இருக்கு. அலை என்ன பண்ணும், மோதும், பிரதிபலிக்கும், இரண்டினிடையே தொடர்பு கொள்ளும், ஊடுருவும், செய்தரும், இந்த மாதிரி 5 சொல்லுவாங்க. அதுல அலையுடைய நேச்சர் என்னன்னா ஊடுருவி போகும். அப்ப அமெரிக்காலையும், மெக்சிகோலையும், கனடாலையும் அடிக்கக்கூடிய அந்த வெயிலானது, அந்த காந்த அலைகள் அந்த நிலைமைப்புக்கு வேணா அது குளிரா கூட இருக்கலாம் உங்க சீசனுக்கு. ஆனாலும் அலைகள் ஊடுருவி இந்த பக்கம் வரும் பொழுது பாய்சனஸ் ரேடியேஷன்ஸாக வருது, விஷம் நிறைந்த அலை கதிர்களாக வெளிவருகின்றன அப்படின்னு மகரிஷி கண்டுபிடிச்சிருக்காரு. இது எந்த சயின்டிஸ்டும் கண்டுபிடிக்கல இன்னைக்கு வரைக்கும். ஃபியூச்சர்ல இது கண்டுபிடிப்பாங்க. அப்போ பூமியுடைய மறுபக்கத்துல சூரியனுடைய உக்கிரம் அதிகமாக இருந்தால் அதுக்கு ஆப்போசிட்ல இருக்கிற நாடுகள் வழியாக சூரிய காந்த அலைகள் வெளியில வரும் பொழுது அது விஷம் நிறைந்த அலைகளாக வெளியிலே வருகின்றன. அது அந்த நேரத்துல இயங்கி கொண்டிருக்கக்கூடிய உயிர்கள், மனிதர்களுடைய மூளையிலே திசை மாற்றத்தை ஏற்படுத்துகிறது. இதன் காரணமாக அவர் நல்ல வண்டி ஓட்டிட்டே இருப்பாரு, அவருக்கு திடீர்னு ஒரு டைவர்ஷன் ஏற்படும். இந்த சூரியகாந்த அலைகளால ஒரு டயர்னஸ், ஒரு அயற்சின்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி எல்லாம் ஏற்படும். அதன் காரணமாக ஒரு லைட்டா ஒரு சின்ன மிஸ்டேக் வரும், உடனே அதுல ஆக்சிடென்ட் நடக்கும்.
நம்ம நினைப்போம் மகிழ்ச்சி ஆக்சிடென்ட் எல்லாம் எப்படி கர்ம வினைகளால நடக்கும். அது உண்மைதான். ஆக்சிடென்ட்ஸ் அப்படிங்கிறது பகல்ல நடந்தாலும் சரி, இரவுல நடந்தாலும் சரி, அது கர்ம வினைகளை பேஸ் பண்ணி தான் நடக்கும். அதுல மாற்றம் இல்லை. ஆனா இரவு நேரத்துல இயற்கையிலேயே இப்படி ஒரு பாதகமான சூழ்நிலைகள் இருக்கு அப்படிங்கிறதுனால அன்பும் கருணையும் கொண்ட மகரிஷி இதை நம்ம தவிர்ப்போம் அப்படின்னு சொல்லி எழுதுறாங்க. அப்ப இரவு நேரத்துல வண்டி ஓட்டினா ஆக்சிடென்ட் மட்டும்தான் நடக்குமா அப்படிங்கிறது கிடையாது. நீங்க சும்மா நம்ம வீட்டுல முழிச்சுக்கிட்டு இருந்தா கூட நமக்கு ஒரு மாதிரியாவே இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், இப்ப நம்ம பகல்ல நல்லா ஒரு 4 மணி நேரம் நல்லா தூங்கிட்டோம்னு வச்சுக்கோங்க. நைட்டு ரொம்ப நேரம் முழிச்சுக்கிட்டு இருப்போம். 1 மணி, 2 மணி, 3 மணி வரைக்கும். ஆனா என்னதான் நம்ம முழிச்சுக்கிட்டு இருந்தாலும் 12, 11 மணிக்கு மேல கண்கள்ல கொஞ்சம் கொஞ்சமா ஒரு மாற்றம் தெரியும். ஒரு மாதிரியாவே இருக்கும். ஏதாச்சும் புக்கு படிப்போம். ஆனா ரொம்ப நேரம் அந்த புக்கை வச்சுக்கிட்டு இருப்போம். படிக்க முடியாது. இந்த மாதிரி எல்லாம் நம்ம பார்த்திருப்போம். அதே போல ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் படிக்கணும்னா எக்ஸாம் டைம்ல விழுந்து விழுந்து நைட்டு பூரா படிச்சேன். நைட்டு பூரா படிச்சாலும் மண்டையில ஏறவே ஏறாது. அதிகாலையில பிரம்ம முகூர்த்தத்துல படிச்சா மட்டும்தான் ஏறும். அப்போ நைட்டு பூரா படிச்சு அவன் 4 மணி நேரத்துல படிக்கிறத பிரம்ம முகூர்த்தத்திலயும் பகல்லையும் 1 மணி நேரத்திலயும் 2 மணி நேரத்துல படிச்சிடலாம். அப்ப ஏன் இரவு நேரத்துல நம்முடைய செயல்திறன் குறையுது அப்படின்னா, சூரிய காந்த அலைகள் உக்கிரமாக வெளியில வந்து நம்முடைய மூளையை தாக்குகின்றன. இது நம்ம வீட்டுல படிச்சுக்கிட்டு இருந்தா நமக்கு அப்சர்விங் பவர் வராது. அதே ஒரு லாரி டிரைவர், பஸ் டிரைவர் ஓட்டிக்கிட்டு இருந்தா அவருக்கு டைவர்ஷன்ஸ கொடுக்கும் அப்படிங்கிறத கண்டுபிடிச்சு மகரிஷி இந்த கட்டுரையை எழுதி அதை அதிகாரிகள் பார்த்து இந்த ஒரு உத்தரவு இரவு நேரத்துல வாகன போக்குவரத்து வேண்டாம், முக்கியமா சரக்கு போக்குவரத்து கூடாது அப்படின்னு இருக்கிறாங்க. அப்புறம் ஏற்கனவே சொன்ன மாதிரி சரக்கு லாரி உரிமையாளர்கள் அதை அரசாங்கத்திட்ட மனு கொடுத்து அதை கேன்சல் பண்ணிடுறாங்க. ஸோ இது அந்த காலத்துல இந்த செந்தமிழ் நாட்டிற்கு மகிழ்ச்சி கட்டுரைகள் மூலமாக எழுதியது. இப்ப பாருங்க, மகிழ்ச்சி முன்னாடி சொன்ன ஸ்டேட்மெண்ட் நினைச்சு பாருங்க. நான் பொருள் துறையிலே உயர்ந்து மற்ற மக்களுக்கு மாற்றத்தை ஏற்படுத்தி விட முடியுமான்னு பார்த்தேன். அதே போல கட்டுரைகள் மூலமாகவும் அரசாங்கத்திற்கு நேரடியாகவே எழுதியும் நான் பார்த்தேன். ஆனா இந்த இரண்டிலேயுமே குறைந்த பலன் தான் கிடைத்தது. அதுக்கப்புறம் தான் ஒரு முடிவு கண்டேன் அப்படின்னு. அது என்ன முடிவுன்னா, உயிர் உணர்வை ஒவ்வொரு மனிதனுக்கும் அறிவித்து, சுருக்கமா சொன்னா மனவளக்கலையை கொடுக்கிறது. மனவளக்கலையை எல்லா மனிதர்களுக்கும் கொடுத்து அதன் மூலமாக அது பலருக்கும் பரவி இந்த இது மெஜாரிட்டியா வரும் பொழுது, அப்படி இதுல பெருவாரியான மக்கள் தன்னை உணர்ந்து மாற்றம் பெறும் பொழுது, இந்த மக்களுடைய எண்ணிக்கை உயரும் பொழுது மட்டும்தான் நிரந்தரமான அமைதியையும் மாற்றத்தையும் ஏற்படுத்த முடியும் அப்படிங்கிறத கண்டு அதன் பிறகுதான் என்னுடைய முழு கவனத்தையும் இதுல செலவழித்தேன். அப்போ இந்த ஸ்டேட்மெண்ட் எல்லாம் மகிழ்ச்சி சொல்வது எப்போன்னா 1958க்கு முன்பு, அதாவது 50ல இருந்து 58க்குள்ள மகிழ்ச்சி சொல்லுங்க. இந்த ஒரு முடிவை எடுத்துதான் மகரிஷி நம்முடைய சங்கத்தை ஆரம்பிக்கிறாங்க, உலக சமுதாய சேவா சங்கம் அப்படின்னு. இந்த சங்கத்தை ஆரம்பித்தது பிறகு மகரிஷி தமிழ்நாடு அரசாங்கத்தோட எந்த ஒரு கடித போக்குவரத்து கடிதங்கள் மூலமாக சீர்திருத்தங்களை மேற்கொள்வது அப்படிங்கிறத எந்த ஒரு முயற்சியிலும் ஈடுபடல நான் பார்த்தவரை. ஆனா தொடர்ந்து ஞானக்களஞ்சியம் நூலுக்காக மகரிஷி நிறைய கவிகளை எழுதுறாங்க. அது பொதுவானதாகவும் உலக சம்பந்தப்பட்டதாகவும் இருக்கிறது. ஆனா அதிகப்படியான ஒரு டார்கெட் பண்ணி மகிழ்ச்சி அது போன்றது எழுதல. ஏன்னா அவருடைய முழு கவனமும் இதுல திரும்பி விட்டது. அப்படி இப்படி மனவளக்கலைஞர்களுடைய எண்ணிக்கை அதிகமாகும் பட்சத்துல தான் நாம என்னென்ன மாற்றங்களை நம்ம மகிழ்ச்சி செய்ய நினைச்சாரோ அல்லது செய்து தற்காலிகமான வெற்றி கண்டாரோ அதுல எல்லாம் நிரந்தரமான வெற்றி காண முடியும். இது ஒண்ணு. அடுத்து இப்போ இன்னொரு விஷயத்த பார்க்கிறோம். மகரிஷி அவர்கள் அவரு ஆரம்ப காலத்துல நிறைய அரசாங்கத்தோடையும் மக்களுக்காகவும் நிறைய எழுதினாருன்னு சொன்னோம். ஆனா அந்த கவிகளெல்லாம் இப்ப ஒன்னா பார்க்கத்தான் போறோம். ஆனா நம்ம மன்றத்துல புதிதாக சேர்ந்தவர்களுக்கோ அல்லது இப்ப ஒரு 20 வருஷமா இருக்கிறவங்களுக்கு கூட நிறைய விஷயம் தெரியாது. வேதாத்திரி மகரிஷி அப்படிங்கிற ஒரு மகான் இந்த உலகத்திற்கு தெரிய வந்ததே எப்போ, வெளிப்படையாக ஒரு விளம்பரத்தின் மூலமாக தெரிய வந்தது எப்போ அப்படின்னா, மகரிஷி அவர்களுடைய 90வது பிறந்த நாளுக்கு அப்புறம்தான். 90வது, அதாவது கரெக்டா 2000ஆம் வருஷம். அதுக்கு முன்னாடி வரைக்கும் மகரிஷிக்கு வருடம் பிறந்த நாள் விழா எல்லாம் நடத்துவாங்க. ஆனா எந்த ஒரு விளம்பரமும் கொடுக்க மாட்டாங்க. 90வது பிறந்த நாளுக்கு மட்டும்தான் ஆளியாலையும் பெரிய அளவுல ஓரளவு செஞ்சு ஓரளவு அப்பதான் வெளியில இப்படி ஒரு மகான் இருக்கிறாருன்னு வெளியில தெரிந்தது. நம்முடைய சங்கத்தின் சார்பாக நாம அபிஷியலா, உலக சமுதாய சேவா சங்கத்தின் சார்பாக நாம அபிஷியலாக ஒரு விளம்பரம்னு ஒண்ணு கொடுத்தோம் அப்படின்னா
2006ல மகரிஷி உடல் அளவுல மறைந்த பொழுதுதான். அப்பதான் எல்லா பேப்பர்லயும் நாம 2 பக்க அளவுல நடு பக்கத்துல எல்லாம் விளம்பரம் கொடுத்தோம், வேதாத்திரி மகரிஷி மறை. அதுக்கு முன்னாடி வரைக்கும் நம்முடைய சங்கத்தின் சார்பாக எந்த அபிஷியலும். இத ஒரு முறை நான் பேராசிரியர் முரளீஸ்வர் அவர்கள் அவருடைய இங்கிலீஷ் எம்ஆர்சி அட்டன் பண்ணும்போது அவர் சொல்றாரு, சுவாமிஜி கிட்ட நான் கேட்டேன், 1985ல சுவாமிஜி கிட்ட நான் பேசினேன், சுவாமிஜி ஏன் நம்ம இவ்வளவு நல்ல பயிற்சிகள் எல்லாம் நீங்க வச்சிருக்கிறீங்க, ஏன் நம்ம ஒரு பேப்பர் ஒரு ஆடு கொடுக்க கூடாது, ஒரு விளம்பரம் கொடுக்க கூடாது அப்படின்னு. அப்படி அதுக்கு மகரிஷி சொன்னாங்களாம், அப்படி நம்ம விளம்பரம் கொடுத்தா நம்முடைய என்டையர் ஐடியாலஜி என்டையர் பிளான் இதெல்லாம் ஸ்பாயில் ஆகிரும் அப்படின்னு சொன்னாங்க. அதற்கு மேல மகரிஷி எந்த ஒரு விளக்கமும் சொல்லல. அப்போ விளம்பரம் கொடுத்தா எப்படி எல்லாமே ஸ்பாயில் ஆகும்? இது ஒண்ணு. இந்த பாயிண்ட் நீங்க நோட் பண்ணிக்கோங்க. இன்னொன்னு, மகரிஷி அவர்கள் நாகர்கோயில் அறிவித்திருக்கோயில்ல ஒரு முறை பயிற்சி நடத்திட்டு இருக்கிறாங்க. நாகர்கோயில் அறிவித்திருக்கோயில் அந்த காலத்திலேயே ஏற்படுத்தப்பட்டது. முதல் அறிவித்திருக்கோயில் ஆலியார்லயும், அதுக்கப்புறம் திண்டுக்கல், அதுக்கப்புறம் அந்த காலகட்டங்கள்ல நாகர்கோயில ஏற்படும். அப்போ ஒரு முறை பயிற்சி அங்க நடக்கும் பொழுது அவர்கிட்ட மகரிஷிட்ட மற்ற அன்பர்கள் கேட்கிறாங்க, சுவாமிஜி நாம ஏன் இந்த எம்பி எம்எல்ஏக்கள் இவங்களுக்கு எல்லாம் ஏன் நம்ம பயிற்சி கொடுக்க கூடாது அப்படின்னு. அதுக்கு மகரிஷி சொல்றாங்க, மகரிஷி அதுக்கு எந்த பதிலும் சொல்லாம, இல்ல நீங்க எல்லாம் எம்பி எம்எல்ஏக்களாக வந்துருங்களேன், நீங்க எல்லாரும் எம்பி ஆகவும் எம்எல்ஏக்களாக வந்துருங்களேன் அப்படிங்கிற. இதுக்கு என்ன அர்த்தம்? நாம போய் அவங்களெல்லாம் மாத்த முடியாதுப்பா, அப்படி மாத்தினா நமக்கு பலவிதமான டிஸ்டர்பன்சஸ் எல்லாம் வரும். அதனால ஏன்னா நம்ம மைனாரிட்டியா இருக்கிறோம், மனவள கலைஞர்களுடைய எண்ணிக்கை கூடும் பொழுது இதுல ஒரு எம்பி எம்எல்ஏ வரும் பொழுது நம்ம நினைக்கக்கூடிய சீர்திருத்தங்கள் எல்லாம் செய்ய முடியும் அப்படிங்கிறார். அப்போ ஒரு பக்கம் விளம்பரம் கொடுக்க வேணாம் அப்படிங்கிறார், ஒரு பக்கம் எம்பி எம்எல்ஏக்களுக்கு அப்போதைக்கு பயிற்சி கொடுக்க வேணாம், நீங்க எம்பி எம்எல்ஏக்கா வாங்க அப்படிங்கிற. ஆனா மகரிஷியுடைய இந்த நிலைப்பாடு ஆரம்பத்துல நம்முடைய சங்கம் ஆரம்பிப்பதற்கு முன்னாடி இறையுணர்வு தெளிவு பெற்று எழுத ஆரம்பித்த வேதாத்திரி மகரிஷிக்கு அப்போதைக்கு இந்த முடிவு இல்லை. அப்போ மகரிஷி ஊக்கத்துடனும் மன உறுதியோடும் பல சீர்திருத்தங்களை எழுதுறாங்க. அப்படி பல சீர்திருத்தங்களை ஒரு 4-5 சீர்திருத்தங்களை மட்டும் நம்ம பார்த்துட்டு கடைசியா உலக சமாதானத்தை பத்தி பேசி இந்த உரையை முடிக்கிறோம். நம்முடைய இந்த உரையுடைய தொகுப்பு முதல்ல 2 சீர்திருத்தம் என்னன்னு பார்த்துட்டோம். மகரிஷி ஏன் பெரிய அளவுல விளம்பரப்படுத்திக் கொள்ளல அப்படிங்கிறதையும் பார்த்துட்டோம். இப்போ அவருடைய அந்த அவர் அந்த காலத்துல முன்னெடுத்த எந்த காலத்திற்கும் பொருத்தமாக இருக்கக்கூடிய சீர்திருத்தங்களை பார்க்கவிருக்கிறோம். இந்த தமிழ்நாடு, இப்ப நம்ம தமிழ்நாடு மேப்பை பார்க்கிறோம். நம்ம இதை பார்க்கும் பொழுதுதான் இன்னொரு விஷயத்த சொல்லிட்டு மகரிஷி கவிகளை பார்க்கலாம்னு நினைக்கிறேன். மகரிஷி பேசின ஒரு வீடியோ நம்ம பார்த்திருப்போம். அதாவது விவேகானந்தர் சொல்லுவாரு, இந்த மாதிரி தென்னிந்தியாவுல ஒரு குக் கிராமத்துல அறிவித்திருக்கோயில் ஒண்ணு வரப்போகுது, அது ஓம் வடிவத்துல இருக்கும், அங்க ஆசிரியர் பயிற்சிகள் எல்லாம் நடக்க போகிறதுன்னு எழுதியிருப்பார். இது மகரிஷியே பேசின வீடியோ இப்பயும் Facebookல நம்முடைய ஸ்கை யோகா டிவி யூடியூப் சேனல்ல கூட இது உண்டு. ஆலியருடைய வேதாத்திரியம் வேர்ல்டு பீஸ்லயும் இது போடுவாங்க, அப்ப வரும். மகரிஷியே ரொம்ப ஒரு உள்ள உவகையோடு சொல்லுவார். விவேகானந்தர் பாருங்க, ஆசிரியர் பயிற்சி எல்லாம் இங்க நடக்கும் எழுதியிருக்கிறாரு அந்த காலத்திலேயே அந்த மகான் அப்படின்னு எழுதியிருப்பார். அந்த வீடியோல மகரிஷி சொல்லாத இன்னும் சில விஷயங்கள் இப்ப நம்ம தெரிஞ்சுக்க போறோம். அவரு அந்த வீடியோல மகரிஷி சொல்லாதத ராமகிருஷ்ண மடத்துல எழுதி போட்டிருப்பாங்க. சென்னை ராமகிருஷ்ண மடத்துல கூட நீங்க இந்த டிஸ்பிளேவை நீங்க பார்க்க முடியும். அது என்னன்னா, ஆலியார்ல அறிவித்திருக்கோயிலை பத்தி மட்டும் மகரிஷி அந்த விவேகானந்தருங்கிற அந்த மகான் சொல்லல, மகரிஷியுடைய பிறப்பையும் சேர்த்தேதான் விவேகானந்தர் சொல்லியிருக்கிறாரு. அதற்குண்டான ஆதாரத்தை இப்ப நான் சொல்றேன். இந்தியாவையே மூழ்கடிக்கவிருக்கும் ஒரு மிகப்பெரிய ஆன்மீக பேரலை சென்னையில் இருந்துதான் கிளம்பி வரப்போகிறது. இதெல்லாம் விவேகானந்தருடைய புக்ல இன்னைக்கும் இருக்கு. சென்னையில தான் மகரிஷி பிறந்தார். அந்த வரியோட தொடர்ச்சியாகத்தான் ஆலியார் அறிவித்தொழில் பத்தியும் சொல்றாரு, குக்கிராமத்துல ஓம் வடிவத்துல வரும் அப்படின்னு. இந்தியாவையே மூழ்கடிக்கவிருக்கும் மிகப்பெரிய ஒரு ஆன்மீக பேரலை சென்னையில இருந்துதான் கிளம்பி வரப்போகிறது அப்படின்னு. இன்னொரு இடத்துல சொல்றாரு, சென்னையில இருந்துதான் புதிய ஒளி கிளம்பி உலகம் முழுவதும் பரவியாக வேண்டும். திரும்பவும் சொல்றேன், சென்னையில் இருந்துதான். இப்ப சென்னை அப்படிங்கறது நம்ம சென்னைன்னு எடுத்துக்கலாம், இல்ல நம்ம தமிழ்நாட்டுக்கு அப்ப பேரே மெட்ராஸ் பிரசிடென்சி, சென்னை மாகாணம் அப்படின்னு தான் பேரு.
ஆனா நம்முடைய மாநிலத்தோட சேர்த்தே கூட எடுத்துக்கலாம். சென்னையிலிருந்துதான் புதிய ஒளி கிளம்பி உலகம் முழுவதும் பரவியாக வேண்டும். 3வது ஸ்டேட்மெண்ட், எனது நம்பிக்கை முழுவதும் சென்னையிடமே உள்ளது. எனது நம்பிக்கை முழுவதும் சென்னையிடமே உள்ளது. இந்த 3 ஸ்டேட்மெண்ட்டும் விவேகானந்தர் எப்ப சொல்றாருன்னா, சென்னைக்கு வந்து விவேகானந்தர் 10 நாள் தங்கி இருக்கிறார். நம்ம எல்லாருக்கும் தெரியும், மெரினா பீச்ல ஆப்போசிட்ல விவேகானந்தர் இல்லம் அப்படின்னு இருக்கும். அந்த காலத்துல அதுக்கு பேர் ஐஸ் ஹவுஸ்னு பேரு. அங்க நம்ம எல்லாரும் போயிருப்போம். விவேகானந்தர் தவம் செய்த, விவேகானந்தர் தியானம் செய்த அந்த ரூம் எல்லாம் பார்த்திருப்போம். நம்ம எல்லாரும் உட்கார்ந்து தியானமும் பண்ணியிருப்போம். தெரியாதவர்கள் சென்னைக்கு, வெளியூர் நண்பர்கள் சென்னைக்கு வந்து அந்த இடத்தை பாருங்க. விவேகானந்தர் 10 நாள் தவம் செய்த ஒரு இடம் சென்னையில இருக்கு. அது பேரு விவேகானந்தர் இல்லம் அல்லது ஐஸ் ஹவுஸ். திருவல்லிக்கேணியில அது இருக்கு. இங்க வந்துதான் இந்த 3 ஸ்டேட்மெண்ட்டை மகிழ்ச்சி சொல்றாரு. இதுவுமே மகிழ்ச்சியுடைய பிறப்புக்கு ஒரு பொருத்தமாகவே இருக்கும். இந்த 3 ஸ்டேட்மெண்ட்ல 2வது ஸ்டேட்மெண்ட்டை பாருங்க. அதற்கும் நம்முடைய உலக சமுதாய சேவா சங்கத்துடைய சின்னத்திற்கும் பொருத்தமாக இருக்கும். சென்னையிலிருந்து தான் புதிய ஒளி கிளம்பி உலகம் முழுவதும் பரவியாக வேண்டும். நம்முடைய சங்கத்துடைய சின்னத்தை நினைச்சு பாருங்க. ஒரு உலகம் இருக்கும். அதுல இந்தியா, எஸ்பெஷலி கரெக்டா சவுத் இந்தியால ஒரு அகல் விளக்கு இருக்கும். அகல் விளக்கு சுத்தி ஒரு மனிதன் உட்கார்ந்து இருக்கிற மாதிரி இருக்கும். அதுல ஒரு தூண்டுகோல், விளக்கு குரு தீட்சை கொடுக்கறது அந்த தூண்டுகோல். அதை தூண்டி விடுவாங்க. அந்த விளக்கு நல்லா எரியும். அந்த ஒளி பாத்தீங்கன்னா உலகம் போரா பரவும். நம்முடைய சின்னத்துல, சங்கத்துடைய சின்னத்துல தமிழ்நாட்டில இருந்துதான் அந்த ஒளி, அந்த விளக்கு எரிவது போல இருக்கும். எரிந்து பல திசைகளில் ஒளிக்கற்றைகள் பரவுவதாக இருக்கும். இந்த சின்னமே விவேகானந்தருடைய அந்த ஸ்டேட்மெண்ட், சென்னையில இருந்துதான் புதிய ஒளி கிளம்பி உலகம் முழுவதும் பரவியாக வேண்டும் அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட் எவ்வளவு பொருத்தமாக இருக்கு பாருங்க. விவேகானந்தர் இறந்தது 1902 அல்லது 5 அப்படின்னு நினைக்கிறேன். அப்ப இறந்த ஒரு மகான் 58ல ஆரம்பிச்ச சங்கத்துக்கு பொருத்தமாக அன்னைக்கே எழுதி வச்சிருக்காரு. அப்ப இவ்வளவு பெருமை மிக்க நம்முடைய வேதாத்திரி மகரிஷி அக்காலத்துல ஏற்படுத்திய சீர்திருத்தங்களை நம்ம பார்க்கவிருக்கிறோம். உங்களுக்காக அந்த கவிகளோட, ஏன்னா இது பழைய விஷயங்கள்ங்கிறதுனால ஆதாரங்களோட பேசணும். அதனால நான் உங்களுக்காக ஆதாரங்கள் எல்லாம் எடுத்து வச்சிருக்கிறேன். இப்ப தமிழ்நாடு நம்ம மேப்ப பார்த்தோம். மகரிஷி நம்முடைய சங்கத்தை ஆரம்பித்த பொழுது தமிழ்நாட்டுல ஒரு பெரிய புரட்சி அல்லது போராட்டம் நடந்துகிட்டு இருந்துச்சு. அது என்னன்னா, நாம இந்தியா கூட இருக்கக்கூடாது, தமிழ்நாடு அப்படிங்கிறது தனியா போயிடணும், நமக்கு தனி தமிழ்நாடு வேணும், நம்ம இந்தியா கூட சேர்ந்து இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி போராட்டம் நடந்தது. இந்த படத்துல நீங்க இந்த கவிதை எழுதப்பட்ட வருஷமும் சேர்ந்தே இருக்கும். 1958 நம்ம சங்கம் ஆரம்பித்த வருஷமும் இதுதான். அந்த வருஷத்துலதான் மகரிஷி இதை எழுதுறாங்க. இந்த கவிதையை நீங்க அப்படியே பாருங்க. மகரிஷி சங்கத்தை ஆரம்பித்தப்பையும் அன்பொழி வெளியிட்ட காலத்திலையும் சுமார் 20 வருஷம் தமிழ்நாட்டுல பிரச்சனையாவே இருந்துச்சு. எப்போன்னா, நமக்கு விடுதலை கிடைச்சது 47ல, அதுக்கடுத்து 67, 1967 வரைக்கும் 20 வருடங்கள் போராட்டம் நடந்தது. என்னென்ன போராட்டம் அப்படிங்கிறத இந்த ஒரு கவியை விளக்கமா சொல்லி, ஒண்ணு, நாங்க இந்தியா கூட சேர்ந்து இருக்க மாட்டோம். 2வது, நாங்க ஹிந்தி படிக்க மாட்டோம். இப்ப வரைக்கும் அந்த கொள்கையெல்லாம் மாறி மாறி அரசியல் இருக்கும். ஹிந்தி படிக்க மாட்டோம். அப்புறம் இன்னொன்னு, அப்புறம் பிராமணர்களை எதிர்ப்போம். இந்த 3 விஷயங்களையும் மகிழ்ச்சி கண்டித்து கவிதைகள் எழுதினாங்க. அதுல முதல்ல ஒரு தமிழ்நாட்டுக்கே நேர விருந்த ஒரு மிகப்பெரிய ஆபத்து என்ன அப்படின்னா, இந்தியா கிட்ட இருந்து பிரிஞ்சு போறது. இத ஞானக்களஞ்சியம் நூல்ல இந்த கவியை நீங்க பார்க்கலாம். மற்ற ஒரு பிராமணர் எதிர்ப்பு அப்படிங்கிறதோ ஹிந்தி எதிர்ப்பு அப்படிங்கிற பத்தியில மகிழ்ச்சி ஒரு கவி அல்லது 2 கவி தான் எழுதியிருப்பாரு. ஆனா தமிழ்நாடு இந்தியாவில இருந்து பிரிஞ்சிடக்கூடாது எக்காரணம் கொண்டு அப்படின்னு நம்முடைய குரு 10 கவி எழுதியிருப்பார். ஒரு 7, 8ல இருந்து 10 கவி வரைக்கும் நான் ஞானக்களஞ்சியம் பார்த்தேன். அவ்வளவு தூரம் மகரிஷி ரொம்ப ஒரு கமிட்டடா இருந்து எழுதிய கவிகள். அதுல அந்த 20 வருஷம் போராட்டம் நடக்குது, நம்ம இந்தியா கூட சேர்ந்திருக்க கூடாது, தனி நாடா போவோம் அப்படின்னு. அதற்கு மகரிஷி எழுதுறாங்க, என்ன சைக்காலஜி இதுல இருக்கு, என்ன பர்பஸ் இருக்கு இந்தியாவுல இருந்து நாங்க பிரிஞ்சு போனோம் அப்படிங்கிறதுக்கு. தலைமைக்கே பேராசை உளத்தில் கொண்டு தனி நாடு கோருகின்றார் சுயநலத்தார், நிலைமைக்கு சாதகமாய் திட்டமிட்டு நிந்தித்து பிறமொழியை தூற்றுகின்றார், அலையலையாய் மக்கள் பிறமொழி பயின்றால் ஆபத்து வரும் அவர்கள் கொள்கைக்கு என்று, விலை பேசி கலை விற்போர் சூழ்ச்சி கண்டு விழித்துக் கொள்வீர் வாழ்வின் நலனை காக்க. இத முதல் 2 வரியும் மட்டும் இப்ப பார்ப்போம். இந்த விஷயம் இப்போ
இந்த இந்த டாபிக் எல்லாம் ரொம்ப சென்சிட்டிவான விஷயம். அதனால நீ ஆனா மகரிஷி நமக்கு துணையாக இருக்கிறாரு. நாமளும் ரொம்ப ஜாக்கிரதையாவே தான் இதை பேச போறோம். அதனால ஒன்னும் அன்பர்கள் எதுவும் நினைச்சுக்க வேண்டியதில்லை. தலைமைக்கே பேராசை உலகத்தில் கொண்டு தனிநாடு கோருகின்றார் சுயநலத்தார். யாரெல்லாம் அந்த காலத்துல தமிழ்நாடு தனிநாடு ஆகணுங்கிற போராட்டம் நடத்தினாங்களோ அதெல்லாம் ஹிஸ்டரிய கூகுள்ல சர்ச் பண்ணி பார்த்துக்கோங்க. இவர்கள் எல்லாம் பார்த்து மகிழ்ச்சி சொல்றாங்க, ஏன் இவங்க இந்தியாவில இருந்து பிரியணும்னு நினைக்கிறாங்கன்னா, தனிநாடுன்னு வந்தா என்ன ஆகும்? இவங்க ஜனாதிபதி ஆகிடலாம், இவங்க பிரதமர் ஆகிடலாம். அப்போ தான் ஜனாதிபதி ஆகும் பிரதமர் ஆகுவதற்கு உண்டான அந்த ஆசைக்காக தான் இவங்க தனிநாடு கோருறாங்க. வேற எந்த ஆசையும் கிடையாது. அடுத்த வரியை பாருங்களேன். நிலைமைக்கு சாதகமாய் திட்டமிட்டு நிந்தித்து பிற மொழியை தூற்றுகின்றார். இவங்க ஏன் ஹிந்தி எதிர்ப்பு அப்படின்னு சொல்றாங்கன்னா, நமக்கே தெரியும் 47ல நம்முடைய நாடு விடுதலை அடைந்தது. ஆனா அதுக்கப்புறம் வல்லபாய் படேல், சர்தார் வல்லபாய் படேல்ங்கிற ஒரு இரும்பு மனிதரை தான் எல்லாத்தையும் இணைக்கிறாரு. அப்படி இணைச்சதுக்கு அப்புறம்தான் ஒரு யுனைடெட் ஸ்டேட்ஸாக நம்ம இருக்கிறோம். அப்போ ஒரு உறுதித்தன்மை இல்லாத நிலை. அப்ப இந்த மாதிரி நேரத்துல ஒரு படத்துல கூட வடிவேலு சொல்லுவார் இல்லையா, அந்த ரெண்டு பேரும் ஃப்ரெண்ட்ஸ் சண்டை போட்டுக்குவாங்க. அப்புறம் அந்த சண்டையில அந்த கடையில இருந்து வாழைப்பழம் எடுத்துட்டு போவாரு. இந்த மாதிரி நேரத்துல எடுத்தா தாண்டா எடுத்த மாதிரி அப்படின்னு சொல்லி எடுத்துட்டு போவாங்க 2 பேரும். அது மாதிரி நாடு குழப்பமான சூழ்நிலை இருக்கும் பொழுது இந்த மாதிரி நேரத்துலதான் இவங்க மக்கள்கிட்ட ஒரு பிரிவினை விதைக்க முடியும்னு சொல்லி பிற மொழியை ஹிந்தி எதிர்ப்பு அப்படின்னு கொண்டு வந்தாங்க. அதுதான் நிலைமைக்கு சாதகமாய் திட்டமிட்டு நிந்தித்து பிற மொழியை தூற்றுகின்றார். இப்ப ஏன் நம்ம மொழி இப்ப தமிழ் அன்னை, தமிழ் மொழி, தமிழ் பற்று, இதை பற்றி எல்லாம் நம்ம அடுத்த கவியில பார்க்கவிருக்கிறோம். அதெல்லாம் பார்க்கும் பொழுது மொழி வெறி, இன வெறி, நாடு வெறி இதெல்லாம் எதுலுமே இருக்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு முழுமையான அண்டர்ஸ்டாண்டிங்க்கு நம்ம வந்துருவோம். இதை முடிச்சுக்கலாம். ஏன் ஹிந்தி படிக்க கூடாது அல்லது வேற இப்ப தெலுங்கு படிக்க கூடாது? இப்ப ஆந்திரா பார்டர்ல இப்ப நம்ம திருவள்ளூர் மாவட்டம் இருக்கு, அங்க தெலுங்கு பேசுற மக்கள் இருக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஏன் அங்க ஏன் நம்ம ஸ்கூல்ல தெலுங்கு மொழி சேர்க்கக்கூடாது? அங்க இருக்கிற மாணவர்களும் பயன்பெறுவாங்களே. தமிழும் படிக்கட்டும், தெலுங்கு படிக்கட்டும், ஆனா விட மாட்டாங்க. ஏன்னா தமிழ் மட்டும்தான் இருக்கும். அலையலையாய் மக்கள் பிற மொழியை பயின்றால் ஆபத்து வரும் அவர்கள் கொள்கைக்கு என்று. ஏன் அப்படின்னா, இப்ப நீங்க இன்னைக்கு ஸ்டேஜ் வரைக்கும் கூட பாத்தீங்கன்னா ஆந்திரா, கர்நாடகா, கேரளா இந்த 3 மாநிலங்களையும் இன்னும் மற்ற மாநிலங்களிலும் எல்லாரும் இங்கிலீஷ் படிப்பாங்க, அந்தந்த மொழியும் படிப்பாங்க. மலையாளம்னா மலையாளம் படிப்பாங்க, இது போக ஹிந்தியும் படிப்பாங்க. நம்முடைய நாட்டுல மட்டும்தான் நம்முடைய மாநிலத்துக்கு மட்டும் அந்த நிலைமை இல்லை. அடுத்து இப்படிப்பட்டவர்களை விலை பேசி கலை விற்போர் சூழ்ச்சி கண்டு விழித்துக் கொள்வீர் வாழ்வின் நலனை காக்க அப்படின்னு சொல்றாங்க. அப்போ மக்களை இவர்கள் எந்த காரணத்திற்காக வழி நடத்துறாங்க அப்படின்னு இப்படி மகரிஷி இந்த கவிதையில 8 வரியில சொன்னத மகரிஷி இன்னும் சுருக்கமாக ஒரு சின்ன கவிதையில சொல்றாங்க. கட்சிகளை கொண்டு அரசாளும் முறையானது பட்சிகளை வேடர்களை பராமரித்தலுக்கு ஒப்பாகும். அதாவது கட்சிகளை கொண்டு அரசாளும் முறையானது பட்சிகளை வேடர்கள் பராமரித்தலுக்கு ஒப்பாகும். பட்சினா பறவைகள். இப்ப பறவைகளை எல்லாம் வேடர்கள் பராமரித்தா எப்படி இருக்கும்? நீ அந்த வேடனை நம்பாத, என்னை நம்பு. அதுல அவன் சொல்ல, நீ அவனை நம்பாத என்னை நம்புன்னு வேடர்கள் சொன்னா எப்படி இருக்கும்? இந்த 2 பேரும் அந்த பறவைகளை கொண்டு சாப்பிடத்தான் போறாங்க. அதுதான் மகிழ்ச்சி சொல்றாங்க. எந்த நாட்டிலையும் கட்சிகளை கொண்டு ஆட்சி செய்யக்கூடாது. அதனாலதான் உலக சமாதான நூல்ல மகரிஷி சொல்லுவாங்க, ஐநா சபைக்குல ஒரு உலக பொதுமன்றம் வரும். அங்கங்க இருக்கிற மக்கள் கூடி சுகாதாரத்துறை, அப்புறம் இந்த மாதிரி பொறியியல் துறை, இப்படி 4-5 துறைகள் சொல்லுவாங்க. இந்த ஒவ்வொரு துறைகளையும் எக்ஸ்பர்ட்ஸை செலக்ட் பண்ணி அனுப்பணும் அப்படின்னு. மக்கள் ஓட்டு போட்டு அந்த ஆட்களை செலக்ட் பண்றதை விட மக்களை இந்த நிபுணர்களை செலக்ட் பண்ணி ஆட்சி மன்றத்துக்கு அனுப்பணும்னு சொல்லியிருப்பாரு. அந்த மாதிரி எல்லாம் எழுதியிருப்பாரு. சரி, இப்ப அடுத்த கவியை பார்க்கிறோம். நாட்டு பிரிவினை நமக்கே தீங்கு. தமிழ்நாட்டை தனியாக பிரித்தால் கட்சி தலைவர்களிலே சிலருக்கு நன்மை உண்டு, தமிழர்களுக்கு அதனால் என்ன லாபம்? தரித்திரமே அதிகரிக்கும். மகரிஷி வாயால இப்படி ஒரு வார்த்தையை சொல்லியிருக்கிறாங்கன்னா எவ்வளவு உணர்ந்து சொல்லியிருப்பாங்க பாருங்க. மகரிஷி எப்பயுமே பாத்தீங்கன்னா கடுமையான வார்த்தைகள் எல்லாம் யூஸ் பண்ண மாட்டார். நமக்கு எண்ணம், இப்ப நம்முடைய மனவளக்கலை பாகம் 1 எடுத்துக்கோங்களேன். இப்ப எண்ணம் ஆராய்தல் சாஃப்டான வார்த்தை, ஆசை சீரமைத்தல் சாஃப்டான வார்த்தை, சினம் தவிர்த்தல் அதுவும் இன்னும் சாஃப்டான வார்த்தை. ஆனா கடைசியில பாருங்களேன், கவலை ஒழித்தல் அப்படின்னு. அப்போ ஒரு ஞானி வாயால ஒழிக்கணும் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை பயன்படுத்துறாருன்னா
அந்த கவலை அப்படிங்கிறது எப்பேற்பட்ட கொடிய வியாதி அப்படின்னு பார்த்தோம். அதே மகரிஷி வேதாத்திரி மகரிஷி வாயால தரித்திரம் அதிகரிக்கும்னு எப்ப சொல்றாருன்னா, இந்தியாவில இருந்து நம்ம பிரிஞ்சு போயிட்டா நமக்கு தமிழ்நாட்டுல தரித்திரம் தான் மேலோங்கும் அப்படிங்கிறது. சண்டை தோன்றும் அப்படிங்கிறார். தமிழ்நாடு பல துண்டு ஆவதற்கும் சந்தர்ப்பம் உண்டு. இதை நுணுகி ஆய்வீர். தமிழ்நாட்டு வியாபார பொருளாதார தயக்கங்கள் உண்டாம். கடைசியில கிளைமேக்ஸ்ல மகிழ்ச்சி சொல்றாரு, நற்பயனும் இல்லை. ஒரே வார்த்தையில முடிஞ்சு, நற்பயன்னு கிடையவே கிடையாது பாருங்க. இப்ப சில சாம்பிள் நம்ம பார்க்கலாம். இப்ப ஒரு இமேஜினேஷன் வச்சுக்குவோம். இப்ப தமிழ்நாடு தனி நாடா இருக்குன்னு வச்சுக்கோங்க. இப்ப நாம இங்க இருந்து திருப்பதிக்கு போக முடியுமா? நாம இங்க இருந்து திருவள்ளூர் டிஸ்ட்ரிக்ட் வரைக்கும் தான் போக முடியும். அதை தாண்டி போனா பாஸ்போர்ட் விசா வேணும். இப்போ ஆழியார்ல இருந்து பொள்ளாச்சியில இருந்து இங்க அங்கிட்டு ஈஸியா பாலக்காடுக்கு பக்கத்துல டக்குன்னு போயிடலாம். ஆனா அங்க இப்ப செக் போஸ்ட் மட்டும்தான் இருக்கு. நாளைக்கு தனி நாடுன்னு வந்தா அந்த இடத்துல மிலிட்டரி நிற்கும், ஃபென்சிங் போட்டிருப்பாங்க, அங்க பாஸ்போர்ட் விசா இருக்கும், இமிகிரேஷன் எல்லாமே, இமிகிரேஷன் மைக்ரேஷன் எல்லாமே அங்க இருக்கும். இவ்வளவு சிக்கல்கள் இருக்கும். அப்ப இங்க இருந்து கேரளாவுக்கு ஒரு ஒரு காய்கறி ஏற்றுமதி ஆனா அவங்க டாக்ஸ் போடுவாங்க. அங்க இருந்து வர்றதுக்கு இப்ப டாக்ஸ் கிடையாது, ஆனா அப்ப டாக்ஸ் வரும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ காவிரி பிரச்சனை இருக்கு. இப்ப நமக்கு அவங்க தண்ணி தர மாட்டேங்கிறாங்க அப்படின்னு நமக்கு வருத்தமா இருக்கும். ஆனா உண்மை கிரவுண்ட் ரியாலிட்டியை பாருங்களேன். காவிரி நதியை யூஸ் பண்ணி அவங்க விளையக்கூடிய விவசாய பொருட்கள் எல்லாம் தமிழ்நாட்டுக்கு வரலையா? நம்ம கடைகள் எல்லாம் பெங்களூர் தக்காளின்னு வாங்குறோமே, பெங்களூர் தக்காளி எங்க இருந்து வருது? அவங்க கண்டுபிடிச்சது அங்க இருந்து வந்ததுதான் அதே தோற்றமே. அதனுடைய பெருமளவு விளைவுதான் அங்கதான். அப்போ காவிரி நதி வரலனாலும் அந்த தண்ணியால வந்த விளைச்சல் பொருட்கள் நமக்கு வருது. இதற்கு பெயர் தான் கூட்டுறவு. இப்ப இப்படி இருந்துச்சுன்னா, இன்னைக்கு நம்ம தக்காளி விலை 25 ரூபா ஒரு கிலோன்னு வாங்குறோம்னா, டாக்ஸ் இப்ப தனி நாடாக இருந்தா பெங்களூர்ல இருந்து என்ன சொல்லுவோம்? இன்னைக்கு பெங்களூர்ல இருந்து கோயம்பேடு மார்க்கெட்டுக்கு கொண்டு வரப்பட்டது அப்படின்னு சொல்லுவோம். தனி நாடா இருந்துச்சுன்னா என்ன சொல்லுவோம்? பெங்களூர்ல இருந்து இறக்குமதி செய்யப்பட்டதுன்னு சொல்லுவோம். இறக்குமதி டாக்ஸ் ஜிஎஸ்டியோட சேர்த்து அதுவும் வரும். இப்படி எல்லாம் வரும். அப்போ மக்களுக்கு துன்பம் தான் மேலோங்கும் தவிர இன்பமே கிடையாது அப்படிங்கிறது தான் உண்மை. அதனால நம்முடைய மனதுல இந்த 2 விஷயத்த எப்பவுமே ஞாபகத்துல வச்சுக்கணும். நம்முடைய மாநிலத்திற்கு பெயர் தான் தமிழ்நாடே தவிர அது இந்தியாவுடைய ஒரு மாநிலம் தான். அதோட தான் நம்ம எப்பயுமே சேர்ந்து இருக்கணும். இருக்க 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 நாடுகள்லாம் ஒன்றாகத்தான் போகணுமே தவிர பிரிந்து 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 போகவே கூடாது அப்படின்னு மகிழ்ச்சி சொல்லுவாங்க. இப்போ அடுத்த ஒரு விஷயத்த பார்க்க போறோம். இப்ப இந்த 2 கவிகள்லயும் மகரிஷியுடைய உள்நோக்கம் என்ன? நாம இந்தியாவோட சேர்ந்துதான் இருக்கணும் அப்படின்னு. சரி, இப்போ இந்தியா கூட சேர்ந்து இருக்கணும், ஓகே இருப்போம். ஆனா ஒரு முக்கியமான கேள்வி, நிறைய அன்பர்களுக்கு இந்த சிந்தனை இதை பத்தி அதிகமா சிந்திச்சிருக்க மாட்டோம். என்னன்னா, நம்ம நாடு விடுதலை அடையும் பொழுது மகரிஷிக்கு எத்தனை வயசு? மகரிஷிக்கு நம்ம நாடு விடுதலை அடையும் பொழுது 1948 இந்தியாவுக்கு விடுதலை பெற்றது. அப்ப மகரிஷி அதுல ஒரு 11 கழிச்சுக்கோங்க. 47னா 37, 36. அப்போ 36 வயது இளைஞரான வேதாத்திரி மகரிஷி. அப்ப அன்றைக்கு அவருடைய பெயர் வெறும் வேதாத்திரி. 36 வயது இளைஞரான வேதாத்திரி ஏன் இந்திய விடுதலை போராட்டத்தில் கலந்து கொள்ளவில்லை? இது நம்ம என்னைக்காச்சும் யோசிச்சிருப்போமா? மகரிஷியுடைய சமகாலத்துலதான் பகத்சிங் மத்த எல்லாரும் தான் வாழ்ந்தாங்க. ஆனா மகரிஷி விடுதலை போராட்டத்துல கலந்து கொண்டாரா? இல்லவே இல்லை. இத பத்தி நம்ம யோசிச்சிருக்கவே மாட்டோம். பொதுவாவே நம்மளால இதை ஓரளவு புரிஞ்சிக்க முடியும். ஏன் அப்படின்னா, வெள்ளையனே வெளியேறுன்னு அப்படின்னு சொல்றாங்க அப்படின்னு நாம ஏன் அவங்கள சொன்னோம்? அவங்க நிறைய ஊழல் பண்ணாங்க, இந்தியாவை அவங்க நிறைய சுரண்டி எல்லாத்தையும் லண்டனுக்கு கொண்டு போனாங்க. அதெல்லாம் உண்மைதான். அதெல்லாம் மறுப்பதற்கெல்லாம் இல்ல. நிறைய தீமைகளும் இருந்தது, சில நன்மைகளும் இருந்தது. ஆனா முக்கியமா என்ன, அவங்க வெள்ளத்தோல் போட்டு நம்மளை சுரண்டுறாங்க, ஆனாலும் நீ வெளியேறு அப்படின்னு சொன்னோம். ஆனா ஒரு உண்மை என்ன யோசிச்சு பாருங்க. பிரிட்டிஷ்காரங்க நம்ம நாட்டை ஆட்சி செஞ்ச பொழுது நம்ம நாட்டு செல்வம் எல்லாம் லண்டனுக்கு, அப்பெல்லாம் லண்டனுக்கு பிரிட்டனுக்கு போய்கிட்டு இருந்துச்சு. ஆனா இப்ப மட்டும் என்ன வித்தியாசம்? ஒரே ஒரு வித்தியாசம் தான். இப்ப நம்ம நாட்டு இந்தியாவுடைய செல்வங்கள் எல்லாம் சுவிட்சர்லாந்துக்கு போயிட்டு இருக்கு. அவ்வளவுதான் வித்தியாசம். கரெக்ட் தானே? அவங்க ஆட்சி செஞ்சப்போ நம்ம நாட்டு பணம் எல்லாம் எங்க போனது? லண்டனுக்கு, பிரிட்டனுக்கு போனது. நம்ம நாட்டுல கிடைச்ச கோஹினூர் வைரத்தை கூட அவங்கதான் வச்சிருக்கிறாங்க. அதே ஆனா இன்னைக்கு அதே போலதான். இன்னைக்கு நம்ம இந்தியர்கள் தான் ஆட்சி செய்யறோம். ஆனா நம்ம நாட்டு செல்வம் எல்லாம் சுவிட்சர்லாந்து பேங்க்ல பத்திரமா இருக்கு. அங்கதான் கூடிக்கிட்டே இருக்கு. இதைத்தான் மகிரி சொல்றாங்க. அப்ப ஆள் தானே மாறி இருக்கிறாங்க, விஷயம் ஒண்ணுதானே. இதுதான் மகிரி சொல்றாங்க. உலகத்துல அமைதி வேணும், இந்தியாவுல மட்டும் இல்ல,
உலகத்துக்கே அமைதி வேணும்னா உலக சமாதானத்துல 3 முக்கியமான திட்டங்கள் சொல்லுவாரு. அதை நம்ம ஃபைனல் கிளைமேக்ஸ்ல முடிஞ்சா டீட்டெயிலா பார்க்கலாம். ஒண்ணு, இந்த நாடுகளுக்கு இடையில இருக்கிற எல்லைகளை போக்கி ஐநா சபைக்கு கீழே ராணுவத்தை ஒப்படைச்சு வாழணும் ஒண்ணு. 2வது, தங்கம், பணம் இந்த ரெண்டுடைய மதிப்பை கேன்சல் பண்ணணும். அப்படி அது மதிப்பு இருக்கனால தானே எல்லாம் சுவிட்சர்லாந்துக்கு போயிட்டு இருக்கு. 3வது, பெற்ற பிள்ளைகளை பெற்றோரே தாய்மார்களே வளர்ப்பதை நிறுத்தணும், அரசாங்கமே பொறுப்பெடுத்து வளர்க்கணும். அப்புறம் இன்னும் சில விஷயங்கள், அதாவது பத்திரப்பதிவுகளா தடை செய்யணும், பொது சொத்து ஆக்கணும், இந்த மாதிரி நிறைய சொல்லியிருப்பாங்க. மெயினா இந்த 3 தான். அப்ப இந்த 3ம் செய்யாத வரைக்கும் இந்தியாவை பிரிட்டிஷ்காரங்க ஆட்சி செய்தால் என்ன, இந்தியர்கள் ஆட்சி செய்தார்கள் என்ன, யாராக இருந்தாலும் ஊழல்கள் செய்யத்தான் செய்வார்கள். அதனால இது உண்மையான விடுதலை போராட்டம் கிடையாது. உண்மையான விடுதலை போராட்டம் எது தெரியுமா? நாம தீட்சை பெறுவோம் இல்லையா? நாம தீட்சை பெற்று மனவளக்கலையில அகத்தாய்வு கோர்ஸ் 1, 2, 3 பிரம்மஞானா, அருள்நிதி, துணை பேராசிரியர்னு ஆகிறோம் இல்லையா? இந்த படிப்படியான வளர்ச்சி பயிற்சிகள் தான் நம்முடைய ஆன்மாவிற்கு தேவையான விடுதலை போராட்டம். அந்த விடுதலை போராட்டத்தை ஆரம்பித்து வைத்து முன்னெடுத்த ஒரு மிகப்பெரிய இயக்கத்தை ஆரம்பித்த ஒரு பெரிய மகான் தான் இந்த வேதாத்திரி மகரிஷி. அப்போ மகரிஷி ஆன்ம விடுதலை போராட்டத்திலே கலந்து கொண்டார் அப்படிங்கிறது ஒண்ணு. இன்னொரு, இந்த இடத்துல மகரிஷியுடைய ஒரு கவியை சொல்வது ரொம்ப பொருத்தமா இருக்கும்னு நான் நம்புறேன். மகரிஷியை பொறுத்த வரைக்கும் இப்ப நம்ம தமிழ்நாடு இந்தியா கூட சேர்ந்து இருக்கணும், ஓகே. ஆனா மகரிஷியுடைய ஃபியூச்சர் பிளான் என்ன? இந்த இந்தியா கூட இந்தியாவுமே தனி நாடாக இருக்கக்கூடாது. அப்படி எப்படி இருக்கணும் அப்படின்னா, ஓருலக கூட்டாட்சி வேணும். இப்ப நமக்கு கேரளாவுக்கு ஒரு தனி கவர்மெண்ட் இருக்கு, தமிழ்நாட்டுக்கு ஒரு கவர்மெண்ட் இருக்கு, ஆந்திராவுக்கு ஒரு கவர்மெண்ட் இருக்கு. ஆனா இதெல்லாம் எதுக்கு எதுடைய கண்ட்ரோல்ல இருக்கு? டெல்லி கண்ட்ரோல்ல இருக்கு இல்லையா? நமக்குன்னு ஒரு தனி கவர்மெண்ட், ஆனா நமக்கு ராணுவம் கிடையாது. ஆந்திரா ஒவ்வொரு 30 ஸ்டேட் இருக்குன்னா 30க்கும் தனி கவர்மெண்ட். ஆனா எந்த கவர்மெண்ட் கிட்டயும் மிலிட்டரி கிடையாது. இருக்கு, தமிழ்நாட்டுல ஒரு மிலிட்டரி கேம்ப் இருக்கு, பெங்களூர்ல ஒரு மிலிட்டரி கேம்ப் இருக்கு, இப்ப தாம்பரத்துல விமானப்படை தளம் இருக்கு, ஆந்திராவில இருக்கு. ஆனா இதெல்லாம் யார் கண்ட்ரோல்ல இருக்கு? டெல்லி கண்ட்ரோல்ல இருக்கு. நாம தமிழ்நாடு அரசு நினைச்சா தாம்பரம் இருக்கிற விமானப்படை தளத்துக்கு ஆர்டர் போட்டு நீங்க போய் இலங்கையில குண்டு வீசுன்னு சொல்ல முடியுமா? முடியவே முடியாது. டெல்லி சொன்னா தான் வீசுவாங்க. அதே போல எனக்கு நீங்க கர்நாடகா எங்களுக்கு தண்ணி தர மாட்டேங்கிறாங்க, அந்த டேம் போய் உடைச்சு விடுங்கன்னு சொன்னா கேட்பாங்களா? கேட்க மாட்டாங்க. அப்போ தனித்தனி அரசாங்கம் இருக்கு, ஆனா ஆர்மியும் இருக்கு, ஆனா கண்ட்ரோல் டெல்லி கிட்ட இருக்கு. அதனாலதான் தமிழ்நாட்டுக்கும் கர்நாடகாவுக்கும் இடையில போர் அப்படின்னு ஒண்ணு நடக்காம இருக்கு. கரெக்ட் தானே? ஆனா அரசியல்வாதிகள் மக்களை தூண்டி விட்டு கலவரத்தை ஏற்படுத்துறது வேற. அபிஷியலா போர் அப்படிங்கிற நடக்காம இருக்கிறதுக்கு காரணம் மிலிட்ரி அப்படிங்கிறது நம்ம கண்ட்ரோல்ல இல்ல. கர்நாடகால இருக்கிற மிலிட்டரி பேஸ் எதுவும் கர்நாடக கவர்மெண்ட் கண்ட்ரோல்ல கிடையாது, நம்ம கிட்ட இருக்கு, நம்ம கண்ட்ரோல்ல கிடையாது. இதன் காரணமாகத்தான் இந்தியாவுக்கு உள்ள அமைதி நிலவுது. இதத்தான் மகிழ்ச்சி இன்னும் விரிச்சு பார்த்து, நம்ம எல்லாம் எப்படி ஒரு டெல்லி கண்ட்ரோல்ல இருக்கிறோமோ, இந்தியா, பாகிஸ்தான், சீனா எல்லா நாடுகளும் சேர்ந்து ஐநா சபை கண்ட்ரோல்ல இருக்கணும். அப்போ இந்தியாவிலேயும் இப்ப இந்த சீனாவோட எல்லை பிரச்சனையெல்லாம் பாக்குறோம். லடாக்ல பிரச்சனை, இப்ப லடாக்ல ராணுவம் இருக்கும், இந்திய ராணுவமும் இருக்கும், சீன ராணுவமும் இருக்கும். ஆனா போர் நடக்காது. ஏன்னா அந்த 2 நாடுகளுடைய ராணுவமும் அமெரிக்கால இருக்கிற ஐநா சபையுடைய கண்ட்ரோல்ல இருக்கும். ஐநா சபை நீங்க போர் தொடுங்க அப்படின்னு கட்டளை இடாது இல்லையா? அப்ப என்ன நடக்கும்? எதுவா இருந்தாலும் பேசி தீர்த்துக்கோங்கப்பா. அப்போ நமக்கு இந்தியாவுக்கும் சைனாவுக்கும் வேற ஆப்ஷனே கிடையாது, பேசிதான் தீர்க்க முடியுங்கிற ஆப்ஷன். அப்போ சண்டை நடந்து யாரு சாகுவதற்கு வழியே கிடையாது அப்படிங்கிறதா உண்மை. அதன் காரணமாக மகிழ்ச்சியுடைய நோக்கம் தமிழ்நாடு இந்தியா கூட இருக்கணும், எதிர்காலத்துல இந்தியாங்கிறது ஐநா சபைக்குள்ள ஒரு மாநிலமாக இருக்கணும். எல்லா இடத்துலயும் அரசாங்கம் இருக்கும், அன்னைக்கும் தமிழ்நாட்டுக்கு அரசாங்கம் இருக்கும், அன்னைக்கும் கேரளா கவர்மெண்ட் இருக்கும், இந்திய கவர்மெண்ட் இருக்கும், கண்ட்ரோல் பூரா அங்க இருக்கும். இதைத்தான் மகிழ்ச்சி வராங்க. இத இன்னொரு கவியில சொல்லுவாங்க, ஓருலக பேரரசு அன்றி யுத்தம் நிற்காது. ஓருலக பேரரசு அன்றி யுத்தம் நிற்காது. அப்ப போர் நடந்துகிட்டே தான் இருக்கும். இப்ப எங்க போர் நடக்குது? இப்ப கூட பாத்தீங்கன்னா கொஞ்ச நாளைக்கு முன்னாடி அர்மேனியாவுக்கும் அசர்பைஜானுக்கு இடையில சண்டை நடந்து 3000 பேர் இறந்திருக்கிறாங்க. இப்படி ஏதாச்சும் ஒரு நாடுகள போர் நடந்து கொண்டே இருக்கும். இதே இது இந்த 2 நாடு ராணுவம் அங்க இருந்துச்சுன்னா, கண்ட்ரோல்ல மாறி இருந்துச்சுன்னா பிரச்சனையே நடக்காது இல்லையா? இதுதான். அப்ப மகரிஷியுடைய நோக்கம் இதுதானே தவிர இருக்க இருக்க எல்லாம் ஒன்றிக்கொண்டே தான் போகணும் அப்படிங்கிறது.
இன்னும் ஒரு விஷயத்த மட்டும் சொல்றேன். ஏன்னா நாடு அப்படிங்கிறத பத்தி சொல்லும் பொழுது மகிழ்ச்சி நிறைய சொல்லியிருக்கிறாரா. அதனால இப்ப அடுத்தது போறதுக்கு முன்னாடி அப்படி தள்ளி போட்டுட்டே இருக்க வேண்டியிருக்கு. ஒண்ணு மட்டும் சொல்லிட்டு மொழி பிரச்சனையை இப்ப பாக்குறோம். ஃபர்ஸ்ட் மகரிஷிட்ட கேக்குறாங்க, சுவாமிஜி, அதாவது 1958 சங்கத்தை ஆரம்பிக்கிறாரு. அப்போ சங்கத்துல சங்க உறுப்பினர்கள் மற்றும் அவருடைய நலன் வெல்விஷர்ஸ் கேக்குறாங்க, எப்படி நீங்க நம்புறீங்க ஐநா சபைக்கு கீழே ஓருலக ஆட்சி வந்துரும், அதையே தான் லட்சியமாக வச்சு இந்த WCCயை நான் ஆரம்பிக்கிறேன்னு சொல்றீங்க, எப்படி நீங்க அதை நம்புறீங்க அப்படின்னு. மகரிஷி அதுக்கு ஒரு பதில் சொன்னாங்க. தமிழ்நாட்டுல அப்ப இருந்து மெட்ராஸ் பிரசிடென்சி. ஓகே, அப்போ இந்த மெட்ராஸ் பிரசிடென்சில எத்தனை அரசுகள் இருந்தது? சேரர்கள், சேரர், சோழர், பாண்டியர், பல்லவர், 4 அரசாங்கம் இருந்துதான். இதுக்கு உள்ளேயும் நிறைய சப்டிவிஷன் இருக்கு. புதுக்கோட்டை சமஸ்தானம் இருந்துச்சு, ராமநாதபுரம் சமஸ்தானம், இப்படி எல்லாம் இருந்த கன்னியாகுமரியில் நாஞ்சில் சமஸ்தானம், இப்படி எல்லாம் இருந்தது. அப்போ தமிழ்நாட்டுல குறைஞ்சது 4 கவர்மெண்ட் இருந்துச்சு. ஆனா இன்னைக்கு என்னாச்சு? தமிழ்நாடுங்கிற ஒரே மாநிலம் ஆயிடுச்சா? இன்னும் கொஞ்சம் விரிச்சு பாருங்க. இந்தியா முழுக்க நம்ம நாடு விடுதலை பெற்ற பொழுது இருந்த அரசாங்க சமஸ்தானங்களுடைய எண்ணிக்கை 520. எவ்வளவு ஆச்சரியமா அதிர்ச்சியா இருக்கு பாருங்க. இந்தியாவில் இருந்த சமஸ்தானங்களுடைய எண்ணிக்கை 520 இருந்திருக்கு. அவ்வளவையும் அந்த இரையாற்றலே பாருங்க, சர்தார் வல்லபாய் படேல் அப்படிங்கிற ஒரு மனிதரை அனுப்பி எல்லாத்தையும் 30 ஸ்டேட்டை மாத்தி ஒரே யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் இந்தியாவா மாத்திட்டார். அப்போ 500 சமஸ்தானங்கள் இருந்தது ஒரே நாடா மாறிடுச்சா? இந்த 2 உதாரணத்தையும் மகிழ்ச்சி மன்ற அன்பர்கள்ட்ட சொல்றாரு. இப்ப தமிழ்நாடு ஒன்றாக மாறிச்சு, இந்த தமிழ்நாடு இந்தியாவில மறிச்சான. இப்ப இருக்க 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 நாடுகளுடைய எல்லைகள் மறைந்து கொண்டே வருகின்றன. இதை மறந்துடக்கூடாது நாம. காலம் செல்ல 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 நாடுகளுடைய எல்லைகள் மறைந்து கொண்டே வருகின்றன. அப்போ இந்த போக்கு இறைவனுடைய போக்கு இது. அப்போ இது எதிர்காலத்துல உலக மேப் எல்லாம் மறைஞ்சு எல்லாமே ஐநா சபைக்குள்ள நிச்சயமாக வரும். இதுதான் இறைவன் போக்கு. அந்த போக்குக்கு ஏற்பகத்தான் நான் இந்த சங்கத்தை ஆரம்பிச்சிருக்கேன் அப்படிங்கிறத மகிழ்ச்சி அந்த இடத்துல சொல்றாங்க. இந்த பதிலுக்கு அதான் அர்த்தம். அப்ப நிச்சயமாக உலக சமாதானம் வந்துடும். அப்படிங்கும் பொழுது நாம ஏன் தமிழ்நாட்டை தனியா இந்தியால இருந்து பிரிக்கணும்? நான் ஏன் இந்தியா விடுதலை போராட்டத்தில் ஈடுபடணும்? இந்த 2 முடிவுல மகிழ்ச்சி உறுதியா இருந்து, உண்மையான விடுதலை போராட்டம்னா அது மனவளக்கலையே ஒருத்தன் தினந்தோறும் ஒருத்தன் என்னைக்கு தவம் செய்யறானோ அப்பதான் அவனுடைய கர்ம வினைகள், கருமையத்துல இருக்கிற பாவப்பதிவுகள்ல இருந்து அவன் விடுதலை போராட்டத்தை நடத்துறான். அந்த போராட்டத்தை தலைமை தாங்கி நடத்தியது, ஆரம்பித்து வைத்தது வேதாத்திரி மகரிஷி அப்படிங்கிறத நம்ம எடுத்துக்கொள்வோம். சரி, இப்ப அடுத்த பாயிண்ட்டுக்கு வருவோம். நாடு பத்தி மாநிலத்தை பத்தி ஃபுல் ஐடியா கிடைச்சிருச்சு. நம்ம எந்த காலத்திலையும் நம்ம இந்தியாவோட தான் சேர்ந்திருக்கணும். அந்த எண்ணம் நமக்கு கடுகளவு கூட வந்துடக்கூடாது. நமக்கு வரப்போறதுல நம்ம டெய்லி வாழ்த்துறோம், இருந்தாலும் பொதுவா சொல்றோம். ஏன்னா பொது அன்பர்கள் கூட இதுல வர வாய்ப்பு இருக்கு. இப்ப நம்ம மொழி பத்தி பார்க்க போறோம். மொழி அதனை தாய் என்று எண்ணோம். மனிதனுக்கு முன் பிறந்தது அல்ல, அதை மனிதனே பெற்றான், மனிதன் பெற்றான். வழி வழியாய் வாழ்ந்து வரும் சமுதாயம்தான் வளர்த்து இன்றும் வளர்க்கிறது. வேண்டாதவற்றை கழித்ததுண்டு, இன்னும் பல கழிய உண்டு. கடைசியில் ஒரு மொழியே மீதமாகும். ஆக்கியவர் அழிப்பதற்கும் உரிமை உண்டு, சக்தி உண்டு. ஆக்கியவர் விளைவறிந்த விழிப்பு கொண்டால் அப்படி. இந்த கவி இப்ப யாராச்சும் தமிழ் பற்று ரொம்ப இருக்கிறவங்க யாராச்சும் இருந்தா அவங்களுக்கு இந்த கவியை பார்க்கும் பொழுது கொஞ்சம் மனசுக்கு கஷ்டமா தான் இருக்கும். ஆனா கஷ்டமா இருந்தாலும் பரவாயில்ல. பொதுவாவே இப்ப நம்மளுடைய பிள்ளைகளுக்கு நம்ம சட்டை இப்பெல்லாம் எல்லாம் ரெடிமேட் தான் எடுக்கிறோம். முன்னாடி எல்லாம் என்ன பண்ணுவோம், மீட்டர் துணியை கடைக்கு போய் மீட்டர் துணியை வாங்கி டெய்லர் கிட்ட அளவு கொடுத்து தப்போம். அப்போ பேரண்ட்ஸ் என்ன சொல்லுவாங்க, என் பையனுக்கு நல்லா நீளமா தச்சு போடுங்க, இன்னும் நல்லா. ஆனா தச்சு போட்டா அவனுக்கு நல்லா தொலைன்னு இருக்கும், அவனுக்கு லூஸா இருக்கும். ஆனா அவன் சொல்லுவாங்க, இப்ப நாங்க ஃபிட்டே ஆகல. அப்படி அதெல்லாம் போக போக சரியா போயிடும். அப்போ நம்முடைய பிள்ளைகளுக்கு ட்ரெஸ் எடுத்து தைக்கும் போது கூட டெய்லர்கிட்ட அது ஃபியூச்சர்ல இன்னைக்கு மேட்ச் ஆகலனாலும் பரவாயில்ல, ஃபியூச்சர்ல அவன் வளர வளர ஃபிட் ஆகும் அப்படிங்கிற கருத்தை முன்னிட்டு தான் நம்ம தைக்க சொல்லுவோம். இதே போலத்தான் மகரிஷி இன்னைக்கு நமக்கு ஐயோ எல்லா மொழியும் அழிக்கணுங்கிறாரே மகரிஷி, ஒரு மொழிதான் மிச்சமா, அப்ப தமிழ் மொழி அழிஞ்சிருமோ அப்படின்னு நமக்கு கஷ்டமா தான் இருக்கும். ஆனா எதிர்காலத்த நலனை பார்க்கும் பொழுது இதுதான் உண்மை. சரி, இந்த கவிக்கு விளக்கம் என்னன்னா, எல்லா மாநிலத்திலையும் அந்தந்த தாய்மொழிய அன்னை அப்படின்னு சொல்லுவாங்க. இப்ப நம்மளுமே சொல்லுவோம் இல்லையா, தமிழ் அன்னைன்னு சொல்லுவோம்.
இப்ப கர்நாடகா போனா அவங்க கன்னட அன்னை, ஆந்திரா போனா அவங்க தெலுங்கு அன்னை, தெலுங்கு தள்ளி அப்படிம்பாங்க. தள்ளின்னா தாய். கேரளாவுல மலையாளம் சொல்லுவாங்க. எல்லா மக்களும் அவரவர்கள் பேசக்கூடிய மொழிய அன்னை அப்படின்னு சொல்றாங்க. தமிழ்நாட்டுல தமிழ் அன்னைக்குன்னு சிலையெல்லாம் உண்டு. அன்பார்ச்சுனேட்லி அது நம்ம சென்னையில இல்ல, அது மதுரையில இருக்கு. மதுரையில தமுக்க மைதானம்னு ஒன்று உண்டு. அதுக்கு முன்புறத்துல தமிழ் அன்னைக்குன்னே ஒரு சிலையே உண்டு. இது போக ஒரு சில இடங்கள்ல கூட இன்னும் இருக்கலாம். ஆனா நம்முடைய கேள்வி, தமிழ் அன்னைன்னு ஒருத்தவங்க இருக்கிறாங்களா அப்படின்னா இல்லை அப்படிங்கிறத உண்மை. மொழி அப்படிங்கிறத தாய்னு நினைக்காதீங்க. அப்ப என்ன அது தாய் மொழின்னு தானே சொல்றோம் அப்படின்னு. தாய்மொழிங்கிற வார்த்தைக்கு நம்முடைய குரு சொல்ற விளக்கம், அது நம்மை பெறலப்பா, தாய் வழியாக வரக்கூடிய மொழி தாய்மொழி. இந்த வார்த்தையை நமக்கு இன்னைக்கு வரைக்கும் நம்ம அதிகபட்சம் யாருமே பிரிச்சு பார்த்திருக்க மாட்டோம். தாய்மொழின்னா என்ன? ஓ, மொழி வந்து தாய். நம்ம ஓகே தமிழன்னைன்னு ஒருத்தங்க இருக்கிறாங்க. ஓ, ஏதோ ஒரு கற்பனை அது. ஓ, தமிழன், நாம தமிழர்கள், இப்போ தமிழன்னை, அதன் வழியா நம்ம வந்திருக்கிறோம். ஆனா எத்தனை பேர் இதை சிந்திச்சிருக்கோம்? நம்முடைய தாய் வழியாக நாம் கற்றுக்கொண்ட மொழி என்பதனால அதுக்கு பேரு தாய்மொழியே தவிர தமிழ் அன்னைன்னு ஒன்று கிடையாது அப்படிங்கிறது. சரி, அடுத்தது பாருங்க, வழி வழியாய் மனிதனே அதை பெற்றான். இந்த இரண்டாவது வரி பாருங்க, மனிதனே அதை பெற்றான். மனுஷன் தான் தமிழ் மொழியை உருவாக்கினான். இப்ப ஃபார் எக்ஸாம்பிள், இப்ப நம்ம எல்லாம் ஸ்கூல் படிக்கும் பொழுது தமிழ்ல தப்பா படிச்சிருப்போம். தமிழ்ல நம்ம என்ன தப்பா படிச்சிருப்போம்? ஆடு மாடு உலகில் தோன்றிய முதல் மொழி எதுன்னா தமிழ் மொழி. இதுல என்ன ஒரு வேடிக்கைன்னா, ஆந்திரா, கர்நாடகா எல்லா மாநிலங்கள்ல இருக்கிற சிலபஸ்லயும் அவங்க இப்படிதான் எழுதியிருக்காங்க. தெலுங்கு தான் உலகிலே தோன்றிய முதல் மொழின்னு அவங்க எழுதி வச்சிருக்காங்க. நாம இங்க படிச்சிருக்கோம், அவங்க அங்க படிச்சிட்டு இருக்காங்க. அவ்வளவுதான் வித்தியாசம். அப்ப உலகில் தோன்றிய முதல் மொழி அப்படின்னு போட்டு அதுக்கு அடுத்து ஒண்ணு இருக்கும். இதெல்லாம் ஸ்கூல்ல தமிழ்ல இன்னும் இருக்கு. மாடு கூட தமிழில் தான் அம்மா என்று கத்துகிறது. இதை நம்ம படிச்சு தமிழாசிரியர் மார்க் போட்டிருப்பாரு, நம்ம எழுதி மார்க் வாங்கிட்டோம். என்னைக்காச்சும் சிந்திச்சிருமா? மனுஷன் முதல்ல பரிணாமத்துல வந்தானா? மாடு வந்துச்சா? நமக்கு 6 அறிவு. நாம ஆடு மாடுக்கு 5 அறிவு. சுத்த வெளி என்ன பண்ணுது? தண்ணீர்க்க சூழ்ந்தலுக்கு மாற்றால விண் ஆகுது. விண் கூட்டுல நிலம், நீர், நெருப்பு, காற்ற ஆகுது. இப்ப பஞ்சபூதங்கள் வருது. பஞ்சபூத கலவையில ஓரறிவு தாவரம் வருது விதை போடாம. அதுல இருந்து 2 அறிவு, 3 அறிவு, 4 அறிவு, 5 அறிவு, 6 அறிவு. இப்ப ஆடு மாடல் 5 அறிவு தானே. சுத்த வெளியினுடைய தன்மாற்ற சரித்திரத்துல மனுஷன் இன்னைக்கு வந்து 1 கோடி வருஷம் ஆகுதுன்னு வச்சுக்கோங்க. இதற்கு முன்னாடி, நமக்கு முன்னாடி 2 கோடி வருஷத்துக்கு முன்னாடி வந்ததுதான் மாடு எல்லாம். இப்ப அந்த யாரு சீனியர், யாரு ஜூனியர்? மாடுதான் சீனியர், நம்ம ஜூனியர். மாடு தமிழ்ல அம்மான்னு கத்துதுங்கிறது உண்மையா? அது அம்மான்னு கத்துனதை பார்த்து நாம ஜெராக்ஸ் எடுத்து நாம மா அப்படி சொல்லி அம்மான்னு எழுதணும். இதே இந்த மாங்கிற வார்த்தை நிறைய இதுல இருக்கு. இதே மாத்தா அப்படிங்கிற மற்ற மொழிகள் எல்லாம் இருக்க பாருங்க. அப்போ மொழி அதனை தாய் என்று எண்ணோம். அப்ப எண்ணக்கூடாது. நாம தான் இப்ப மொழியை உருவாக்கணும் அப்படின்னு மாதிரி சொல்றாங்க. வழி வழியாய் வந்த சமுதாயம் தான் வளர்த்துறது. இப்ப நமக்கு தமிழ் மொழி தெரியும். எப்படி? நம்ம அப்பா அம்மா தமிழ் பேசினாங்க. நமக்கு தமிழ்ல படிக்க தெரியுது. இப்ப இந்த கவிதையை டிஸ்பிளே பண்றோம், இதை படிக்கிறோம். இதை படிக்கிறதுக்கு எப்படி முடியுது? நம்ம ஸ்கூல்ல தமிழ் கத்துக்கிட்டோம். இதே இது யூஎஸ்ல செட்டில் ஆன தமிழ்நாட்டு பிள்ளைகள், அங்க அவங்களுக்கு தமிழ் தெரியாது, படிக்க முடியாது. அப்ப இங்க இருக்கனால தான் நம்ம கத்துக்கிட்டு படிக்க முடியுது. அடுத்து 3வது வரியை பார்க்க, கழித்ததுண்டு, வேண்டாதவற்றை கழித்ததுண்டு, இன்னும் பல கழிய உண்டு, கடைசியில் ஒரு மொழியே மீதமாகும். இந்த வரியில கடைசியில் ஒரு மொழியே மீதமாகும் அப்படின்னு மகரிஷி சொல்வது என்னன்னா, இந்த ஒரு வரிக்கு உங்களுக்கு விளக்கம் வேணும்னா நீங்க உலக சம்பந்த நூல்ல படிக்கணும். அதுல எப்படி இந்த நைட்டு லாரி ஓட்டக்கூடாதுங்கிறதுக்கு மகரிஷி நோ ஒர்க் அட் நைட் அப்படின்னு எழுதியிருப்பாரு. ஆம்புலன்ஸ், ஹாஸ்பிட்டல் மட்டும்தான் எங்க மத்த எல்லாரும் தூங்கணும்னு சொல்லி. அதே போல நோ ஒர்க் அட் நைட்னு ஷார்ட்டா எழுதியிருப்பாரு. அதே போல ஒன் லாங்குவேஜ் ஃபார் ஆல் அப்படின்னு எழுதியிருப்பாங்க. அதாவது ஒரு மொழி தான் எல்லாருக்கும் அப்படின்னு எழுதியிருப்பாரு. உலக சமாதான திட்டத்திற்கு கேம்ப் கீழே வளர்க்கப்படக்கூடிய குழந்தைகளுக்கு ஒரே ஒரு மொழியை தான் செலக்ட் பண்ணணும். அந்த மொழியை அன்ற உள்ள அறிஞர்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள், இப்ப தமிழை செலக்ட் பண்றோம் அப்படின்னா, இந்த சஜஷன் மகிழ்ச்சி புக்ல சொன்னது, இப்ப தமிழ் தான் உலக பொது மொழியை செலக்ட் பண்றோம்னா என்ன ஆகும்னா, அந்த பிள்ளைகளுக்கு தமிழே சொல்லிக் கொடுக்கணும். இது போக உலகத்துல இன்னைக்கு 200 நாடுகள் இருக்கு. எல்லா நாடுகள்ல இருக்கக்கூடிய இலக்கியங்கள், மாண்புமிக்க நூல்கள் எல்லாவற்றையும் தமிழ்ல மொழிபெயர்க்கணும்.
இப்போ அந்த அறிஞர் குழு முடிவெடுக்குது, இல்ல இங்கிலீஷ் தான், ஏன்னா உலகம் பூரா அதான பரவி இருக்கு. இப்ப இங்கிலீஷ்னா அந்த பிள்ளைகளுக்கு தமிழ் சொல்லிக் கொடுக்க கூடாது, தெலுங்கு சொல்லிக் கொடுக்க கூடாது, கன்னடா, ஹிந்தி எதுவுமே சொல்லிக் கொடுக்க கூடாது. அவங்களுக்கு இங்கிலீஷ் தான் சொல்லிக் கொடுக்கணும். அது போக எல்லா நூல்களையும் இங்கிலீஷ்ல மொழிபெயர்க்கணும். அப்போ இந்த குழந்தைகள் வளர வளர என்ன ஆகும்? குழந்தை வளர்ப்பு அறிஞர்கள் தான் வளர்க்கணும் மகிழ்ச்சி சொல்வாரு. ஃபியூச்சர்ல அது வரும். அப்படி வர 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 என்ன ஆகும்? எல்லாரும் இங்கிலீஷ் மட்டும்தான் பேசுவாங்க. யாருக்கும் தமிழ் தெரியாது. அப்போ நம்ம ஐயோ நம்ம இவ்வளவு பாரதியாரே கூட சொன்னாரு, யாமறிந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல் இனிதாவது எங்கும் காணும்னு எல்லாம் சொன்னாரே. அப்பேற்பட்ட தமிழ் மொழியெல்லாம் நம்ம இழக்க போறோமா? அப்ப நாம நினைக்கிற மாதிரியே தெலுங்குக்காரங்க நினைப்பாங்க. ஒரிசால அவங்க நினைப்பாங்க. குஜராத்ல ஐயோ குஜராத்தி அழிஞ்சிருமோ? ஜெர்மன்காரன் நினைப்பா, ஐயோ ஜெர்மன் லாங்குவேஜ் அழிஞ்சிருமோ? பிரெஞ்சு லாங்குவேஜ் அழியும் வருத்தப்படுவான். ஆனா இதத்தான் நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி பிள்ளைகளுக்கு நம்ம Dress தைக்கும் பொழுது ஆரம்பத்துல பொருத்தமில்லாத மாதிரி இருக்கும். ஆனா வளரும் பொழுதுதான் அது பொருத்தமா இருக்குமே தவிர இருக்கும். அதே போல எதிர்காலத்துல ஏதோ கண்டிப்பா மகரிஷி சொல்லாமலே நம்ம ஒரு விஷயத்த புரிந்து கொள்ளலாம். இங்கிலீஷை தான் செலக்ட் பண்ண போறாங்க அப்படிங்கிறதா உண்மை. ஏன்னா இங்கிலீஷ் தான் உலகம் பூரா பரவி இருக்கு. அதை இனிமே தமிழ்ல செலக்ட் பண்ணி அல்லது மலையாளத்தை செலக்ட் பண்ணி எல்லாத்துக்கும் உலகம் பூரா கற்பிக்கணும். அந்த அளவுக்கு டீச்சர்ஸ் கிடையாது, மேன் பவர் கிடையாது. ஆனா இங்கிலீஷை சொல்லி கொடுக்க எல்லா நாடுகள் ஆட்கள் உண்டு. அப்ப இங்கிலீஷை தான் செலக்ட் பண்ணுவாங்க. நாமளும் நமக்கு இன்னும் ஒரு 300 400 வருஷம் கழிச்சு அன்னைக்கு உலக சமாதான கேம்ப்ல வளரக்கூடிய பிள்ளைகள் இங்கிலீஷ்ல பேசுவாங்க. அப்ப இன்னும் ஒரு 1000 வருஷம் கழிச்சு, இன்னும் ஒரு 2000 வருஷம் கழிச்சு அப்படி பார்க்கும் பொழுது என்ன இருக்கும்? அன்னைக்கு தமிழ்ங்கிற மொழி இருக்காது, தெலுங்குற மொழி இருக்காது. ஏன்னா நம்முடைய திருப்திக்காக பக்கத்து வீட்டுக்காரங்க சேர்த்து சொல்ல வேண்டி இருக்கு. கன்னடம் இருக்காது, மலையாளம் இருக்காது, ஹிந்தி இருக்காது, இங்கிலீஷ் மட்டும்தான் இருக்கு. அப்படி ஐயோ நம்ம மொழியை இழந்துருவோமா அப்படிங்கிறதுக்கு தான் மகிழ்ச்சி இந்த கவி சொன்னாங்க. நம்ம இதை தாண்டியும் நம்ம மனசுல தமிழ் மொழி மேல ஒரு பற்று இருக்கு அப்படின்னா அதற்காக மகிழ்ச்சி இன்னொரு கவியை சொல்றாங்க. அந்த கவியை நான் உங்களுக்கு இப்ப டிஸ்பிளே பண்றேன். இந்த கவியை பார்த்துக்கிட்டே மகிழ்ச்சியுடைய ஒரு கேள்வி பதிலே இப்ப நம்ம பார்க்கிறோம். சுவாமிஜி மகிழ்ச்சி கேட்கிறாங்க, மகிழ்ச்சிட்ட ஒருத்தர் கேள்வி கேட்கிறாரு, சுவாமிஜி மொழி வெறி கூடாதா? மகிழ்ச்சி கிட்ட கேட்கிறாங்க, சுவாமிஜி மொழி வெறி கூடாதா? மகிழ்ச்சி சொல்றாங்க, மொழி வெறி மட்டுமல்ல, எதன் மீதும் நாடு, இனம், ஜாதி, மொழி எதன் மீதும் வெறி கூடாது அப்படின்னு மகிழ்ச்சி சொல்லியிருப்பாங்க. அப்படி சொல்லிட்டு மொழிங்கிறது எப்படி வந்துச்சுன்னு மகிழ்ச்சி ஒரு விளக்கம் சொல்லுவாங்க. அந்த விளக்கத்தை தான் நீங்க இப்ப கவியா பார்க்கிறீங்க. இந்த இந்த வருஷத்தை பாருங்க, 1954 நம்ம சங்கத்தை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே மகிழ்ச்சி எழுதிட்டாரு இத. உச்சரிப்பாய் நாவசைந்து எழுந்த ஓசை உருவான வரி வடிவம் எழுத்து ஆகும். ஒரு லாங்குவேஜ், இப்ப தமிழ் மொழினா என்ன? ஒண்ணு பேசுறோம், நம்ம பேச பேச இப்ப புரியுது. இது எழுதி காமிக்கிறோம். இப்ப கண்ணால பார்த்து படிக்கிறோம், அது எழுத்து. வாயால பேசி கேட்கிறோம், அது ஓசை. அப்போ உச்சரிப்பாய் நாவசைத்து எழுந்த ஓசை உருவான வரி வடிவம் எழுத்து ஆகும். எச்சப்தம் யாருக்கு விளக்கு, யாருக்கு சொந்தம்? எழுத்துக்களும் அவ்வாறே. இப்ப நம்ம வாயில இப்ப உங்க தமிழ்ல கேட்கிறோம், இப்ப உங்க பேர் என்ன, உங்க பேர் என்ன அப்படின்னு நம்ம தமிழ்ல சொல்றோம். அல்லது இன்னும் நமக்கு கொஞ்சம் பொருத்தமா இன்னொன்னு கூட வச்சுக்கலாம். இப்ப வாழ்க வளமுடன் சொல்றோம், தமிழ்ல வாழ்க வளமுடன் சொல்றோம். இதே இது கன்னடத்துல வாழ்க வளமுடனுக்கு என்ன மகரிஷி அங்க சொல்லி கொடுத்துருக்காங்க, பாலுகே சம்பிருத்தி யொந்துகே. இதுதான் கன்னடத்துல. நமக்கு கொஞ்சம் இது ஓரளவு புரிஞ்சிடும். ஆனா இப்ப ஒருத்தர் ரொம்ப தமிழ் வெறியோட இருக்கிறாரு, நான் போய் இப்படி கன்னட மொழியை சொல்ல மாட்டேன், அது அந்நியர் மொழி, அப்படி சொன்னா எப்படி இருக்கும்? எப்ப நீ பாலுகே சம்பிருத்தி யொந்துகேன்னு சொன்னா அது யார் சொல்றா? உன்னோட நாக்கு தானே அசைஞ்சு நீ தானே அந்த சவுண்டை கிரியேட் பண்ற. அதான் மாதிரி சொல்றது. நீ உச்சரிச்சு நான் அசைந்து எழுந்த ஓசை, அதே போல அதே நீ எழுதுற பாலுகே சம்பிருத்தி. இல்ல நான் தமிழ்ல தான் வாழ்க வளமுடன் எழுதுவேன், கன்னடத்துல எழுத மாட்டேன், இங்கிலீஷ்ல பி பிளஸ் பை தெரிவன் எழுத மாட்டேன்னு சொன்னா எப்படி இருக்கும்? உருவான வரி எழுத்து வடிவம். அப்ப இந்த ஒரு படத்துல விவேக் கூட கிண்டல் பண்ணுவாரு, நம்முடைய அந்த தெலுங்கு லாங்குவேஜ் பார்த்தா என்னோட கையில லட்டை கொடுத்துட்டு ஜிலேபியை பிச்சு போட்டுருக்கீங்கன்னு எழுதியிருப்பாரு. ஆக்சுவலா அப்படியெல்லாம் ஒரு மொழியை கிண்டல் பண்ணக்கூடாது. எல்லா மொழிகளும் உயர்ந்ததுதான். நம்முடைய மொழி உயர்ந்து அவங்க தாழ்வுன்னு அவங்க நினைச்சா வருத்தப்படுவாங்க. அப்போ அப்படி இருக்கு, நான் படிக்க மாட்டேன் எழுத மாட்டேன்னு சொன்னா இருக்கும். யார் எழுதுறா? உன் கை தானே எழுதுது. அதுதான் உருவான வரி எழுத்து ஆகும். எந்த சப்தம் யாருக்குப்பா சொந்தம், யாருக்குப்பா விளக்கு? நீ தமிழ்ல வாழ்க வளம்னு சொன்னா தமிழ் உனக்கு சொந்தமாயிருமா? இல்ல நான் கன்னடத்துல சொல்ல மாட்டேன்னு சொந்தமாயிருமா, விளக்குன்னு ஆகிருமா? அதனால சச்சரவு வேண்டாம். அடுத்து கடைசியா இப்படி சொன்னாலும் நமக்கு ஏறாதுங்கிறதுக்காக மகிழ்ச்சி சொல்றாங்க, நாம் உபயோகிக்கும் சகல பொருளும்
சகல பொருளும் பலரால் செய்யப்பட்டு இச்சயம் நமது இச்சமயம் இப்போது நமது என்போம். ஏன்பா நம்ம வாயில வரக்கூடிய ஓசை அந்நியருடையதாகும்? இதெல்லாம் அந்த ஹிந்தி எதிர்ப்புக்கு பொருத்தமாக இருக்கும். இப்ப உன் பேர் என்னன்னு தமிழ்ல கேட்கறத ஹிந்தில தெரிஞ்சா என்ன கேட்போம்? துமாரா நாம் கியா ஹே. நான் போய் ஹிந்தியை சொல்றதா அப்படின்னு. அது அந்நியர் மொழி நான் சொல்ல மாட்டேன். ஏன் நீ தானப்பா பேசுற, உன் வாயில இருந்து வருது, அந்நியரை உச்சரிக்கிறாங்க. இந்த 2வது எக்ஸாம்பிள் பாருங்க. நாம் உபயோகிக்கும் பல பொருளும், ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப நம்ம இந்த ட்ரெஸ் போட்டிருக்கோம் அல்லது இந்த போன் வச்சிருக்கோம். இந்த போன் யாருதுன்னு கேட்டா இல்லையோ நான் இது நம்ம போன் சொல்றோம். ஆனா உண்மையாவே நம்ம செஞ்சோமா? நம்ம உடனே சொல்லுவோம், இல்ல நான் காசு போட்டு தானே வாங்கினேன். இப்ப நம்ம கையில 1 கோடி ரூபாய் இருக்கு. இந்த 1 கோடி ரூபாயை வச்சுக்கிட்டு கடல்ல ஒரு தீவுல உட்காந்துக்கிறோம், இல்ல காட்டுல போய் மாட்டிக்கிட்டோம். அதை எக்ஸ்சேஞ்ச் பண்ண முடியுமா? அதனால ஒரு பைசா பிரயோஜனம் உண்டா? அந்த 1 கோடி ரூபாயை வச்சுக்கிட்டு அங்க இருக்கிற புலி கிட்ட இருந்து கூட நம்ம தப்பிக்க முடியாது. அப்போ மக்கள் கிட்ட இருந்தா தான் அந்த பணத்துக்கே மதிப்பு. அப்போ அந்த பணத்தை மதிப்பு வச்சுதான் நம்ம அந்த பொருளை வாங்குறோம். அப்படி இல்லைன்னா அந்த உழைப்புக்கு மதிப்பே கிடையாது. அப்போ நம்ம வச்சிருக்கிற செல்போனு யாரோ செஞ்சு யாரோ பேட்டரி உருவாக்கி இன்னைக்கு நம்ம கையில வந்து இருக்கு. ஏன்பா அடுத்தவங்க தயாரிச்ச பொருளை நீ ஓன் பொருளுங்கிற? உன் வாயிலேயே நீ உச்சரிக்கிற லாங்குவேஜ் எப்படிப்பா அந்நியர் லாங்குவேஜ் ஆகும் அப்படின்னு மகிழ்ச்சி சொல்றாங்க. ஸோ நம்ம மனதுல தமிழர் அப்படிங்கிற தமிழ்நாடுங்கிற மொழிப்பற்று, இனப்பற்று, மொழிப்பற்று அப்படி இருந்தா நாம அதை அகத்தாய்வு செய்து விலக்கிக் கொள்ளணும். நாம் எப்பொழுதும் உலக குடிமக்கள் அப்படிங்கிறத மட்டுமே மனதில் கொள்ளணும். மகரிஷி என்னைக்குமே தன்னை தமிழன் என்றோ, இது ரொம்ப முக்கியமானது, நீங்க கவனிக்கணும். மகரிஷி என்றைக்குமே தன்னை ஒரு தமிழன் என்றோ, தமிழர் என்றோ, ஏன் இந்தியன் என்றோ எழுதியது கிடையாது. 2006ல மகரிஷி மறைந்தது வரை அவர் அன்பொழியில எழுதியது அன்பு மடல் எழுதுவார். அந்த அன்பு மடலுக்கு கீழே மகரிஷி என்ன எழுதியிருப்பாங்கன்னா, இப்படிக்கு வேதாத்ரி அப்படின்னு போட்டு உலக நல தொண்டன், இன்னொரு இடத்துல உலக குடிமகன் அப்படின்னு எழுதியிருப்பார். உலக நல தொண்டன் என்றொன்று உலக குடிமகன் அப்படின்னு எழுதியிருப்பார். நான் இந்தியாவில தான் இருக்கிறேன், ஆனாலும் உலக குடிமகன் அப்படின்னு தான் எழுதியிருப்பார். இப்ப நாட்டுப்பற்றுங்கிற பத்தி வரும்போது நம்ம அதை தனியா பார்க்கலாம். அப்போ விரிந்த சிந்தனை நமக்கு இருக்கணும் அப்படிங்கறதுக்காக தான் அதை பார்க்கிறோம். சரி, அடுத்து இப்ப இனப்பற்று, நாட்டுப்பற்று, இந்த மாநில பற்று பார்த்துட்டோம். இந்த ஒண்ணே ஒண்ணு மட்டும் பார்க்கணும். நம்முடைய தமிழ்நாட்டுல மட்டுமே இருக்கு பாத்தீங்கன்னா, ஒரு குறிப்பிட்ட இன பிரிவை அவமதிக்கக்கூடிய ஒரு கலாச்சாரத்தை நமக்கு இயற்கையாகவே ஒரு பழக்கி வச்சிருக்கிறாங்க. அதுதான் பிராமணர் எதிர்ப்பு அப்படிங்கிறது. மகரிஷி அவருக்கு தொடாத டாபிக்கே கிடையாது. அந்த அவர்கள் இதையும் அவங்க சொல்லியிருக்கிறாங்க. ஒரு தலைப்பை பாருங்க, ஒரு ஜாதி மட்டும் ஒழிந்தால் போதுமா அப்படின்னு. பிராமணர்கள் அந்த காலத்துல தாக்கப்பட்டு இப்ப வரைக்கும் அந்த பிரச்சாரமெல்லாம் இருக்கத்தான் செய்யுது. அன்பார்ச்சுனேட்லி இதை பற்றி மகிழ்ச்சியடி கவி என்ன? ஒரு ஜாதி தன்னை ஒழித்து அமைதிக்கான உருமுவதால் பயன் என்ன? வேறிலையோ சொல்வீர் சொல், உருவான மனிதர் எல்லாம் சந்தர்ப்பத்தால் ஒவ்வொரு நாட்டை மொழியை தனதாய் கொள்வார். அடுத்த வரி பாருங்க, கருவான நாத விந்தில் ஜாதி ஏது? வரும் நாளில் ஜாதி ஒழியணும்னா கல்வியோடு பொருளாதார வளர்ச்சி பெற்ற சாதாரண ஜாதி எல்லாம் ஒளிந்துடாதோ அப்படின்னு. இப்ப பாருங்க, நிறைய இடங்கள்ல லவ் மேரேஜ் தான் நடக்குது. ஏன் நடக்குது? அவங்க படிக்க போவாங்க, இல்லைன்னா வேலை பார்க்க போவாங்க. அதான் கல்வி, பொருளாதாரம். அப்ப போற இடத்துல அவங்க பார்த்து கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. இப்படி வளர வளர என்ன ஆகும்? அவங்க பிள்ளைகளுக்கு எந்த ஜாதி போடுவாங்க? இப்படியே போனா இந்த 10 தலைமுறை போன பின்னாடி ஜாதிங்கிறது இருக்காது. லவ் மேரேஜ் நடக்க நடக்க இப்படித்தான் நடந்துகிட்டு இருக்கு. ஃபியூச்சர்ல ஜாதிகள் இல்லாம போகும். அப்படிங்கும்போது இன்னைக்கு ஏன்பா ஒரு ஜாதியை பத்தி நீங்க அப்படி சொல்றீங்க? மகரிஷிக்கு இந்த பிராமணர் எதிர்ப்புங்கிறது எந்த உடன்பாடுமே கிடையாது. அந்த வார்த்தைக்கு மகரிஷி விளக்கம் சொல்லி இருக்கிறாங்க. பிராமணர்னா யாரு? பிராமணர்ங்கிற வார்த்தைக்கு பிரம்மம்ங்கிற வார்த்தை அதுக்குள்ள இருக்கு. பிரம்மத்தை உணர்ந்த எல்லோரும் பிராமணர்கள் தான். இன்னொரு இடத்துல பாருங்கன்னா, அவர்களை கிண்டல் பண்ணுவதற்காகவே, விமர்சிப்பதற்காக பார்ப்பனர்கள்னு சொல்லுவாங்க. அந்த வார்த்தைக்கு என்ன அர்த்தம் மகிழ்ச்சி சொல்றாங்க? பார்ப்பனன் அப்படின்னா பார்ப்பவன் யார் என்று பார்ப்பவன் பார்ப்பனன் அப்படின்னு. அதாவது பார்ப்பவன் யார் என்று பார்ப்பவன் புரியலையே. மனவளக்கலை அன்பர்களுக்கு, அருள்நிதிகளுக்கு இது புரியும். அதாவது சுத்தவெளி ஏன் மனுஷனாக வந்துச்சு? நம்முடைய வாழ்வின் நோக்கம் என்ன? ஏன் சுத்தவெளி சும்மாவே இருந்திருக்கலாமே? அது ஏன் பஞ்சபதமா வந்துச்சு? மகரிஷி வரைக்கும் நம்மளாக வரைக்கும் ஏன் வந்துச்சுன்னா, சுத்தவெளி, அந்த வெட்ட வெளி, கும்மிருட்டு தன்னுடைய மதிப்பையும் தன்னுடைய அழகையும் தன்னுடைய பெருமைகளையும் ரசித்து கண்டு இன்புற்று அறிவிலை முழுமை தானே கண்டு
அறிவிலே முழுமை பெற்று முடிவடைவதற்காகவே மனிதனாக வந்துள்ளது அப்படின்னு மகிழ்ச்சி சொல்லுவாங்க. அப்போ சுத்தவெளி தன்னைத்தானே தன் பெருமை உணர்ந்து மதிப்பது. இப்ப நம்ம கண்ணாடியில போய் பார்க்கிறோம், நம்மளைத்தானே நம்ம ரசிக்கிறோம். அப்போ நம்மளை பார்க்க ரசிக்கிறதுக்கு ஒரு கண்ணாடி தேவைப்படுது. அதே போல சுத்தவெளி தன்னைத்தானே ரசிக்கக்கூடிய ஒரு கண்ணாடி தான் மனுஷன். அப்ப இதுதான் நம்முடைய வாழ்வின் நோக்கம். இப்ப நம்ம இந்த கண்ணாடி கிட்ட வந்தாச்சு, ஆறறிவு மனுஷன். இப்ப நம்ம இயற்கையை ரசிக்கிறோம். பாரதியார் சொன்ன மாதிரி காக்கை குருவி எங்கள் ஜாதி, நீல் கடலும் மலையும் எங்கள் கூட்டம் எல்லாம் சொல்றோம். காக்கை குருவியை ரசிக்கிறோம், கடல் மலையை ரசிக்கிறோம். இதெல்லாம் எது? சுத்தவெளிதான் அப்படி பரிணாமத்தை தனக்குத்தானே ரசிக்குது. அப்போ பார்ப்பவன் இப்ப இதை ரசிக்கக்கூடியவன் யாரு அப்படின்னா, இதுதான் மகரிஷி சொன்ன மாதிரி இறைவனே நானாக வந்துள்ளான். இறைவனே நானாக வந்து இதை ரசிக்கிறான். அப்ப இன்னைக்கு நான் காக்கா குருவியை பார்த்து ரசிக்கிறேன், இன்னும் கடல் மலையை பார்த்து ரசிக்கிறேன்னா, இதை பார்க்கக்கூடிய நான் யார் என்று பார்ப்பவன் பார்ப்பனன். எவ்வளவு அழகா மகிழ்ச்சி விளக்கம் சொல்றாங்க பாருங்க. அப்ப பிராமணன் பார்ப்பனன் யாரு? மனவள கலையில தவம் செய்து அறிவு முழுமை பெற்ற எல்லாரும் பிராமணர்கள் தான். கருமையை தூய்மை பெற்று சுத்த வெளியே தெய்வம் என்று உணர்ந்து முழுமை பெற்ற எல்லாரும் பார்ப்பனர்கள் தான் அப்படிங்கிறத நம்ம மனதில் கொள்வோம். இப்ப நம்ம அடுத்து பார்க்கலாம். இன்னொன்னு ஒரு முக்கியமான கவி. இந்த கவி தமிழ்நாடு பத்தினதுதான். ஏற்கனவே தமிழ்நாட்டை பத்தி 2 கவியை பார்த்துட்டோம். ஆனா அதோட தொடர்புடைய கவி தான் இது. ஆனா இதுக்குன்னு ஒரு தனி ஸ்பெஷல் உண்டு. என்னன்னா, நம்முடைய ஆழியாரில் அருளரங்கம் நம்ம பார்த்திருப்போம். எல்லாரும் அங்கதான் நமக்கு பயிற்சி நடக்கும். அந்த அருளரங்கத்துடைய வாசல்ல 2 பக்கம் கவி இருக்கும். இப்ப எடுத்துட்டாங்க, அது இல்ல. மகரிஷி அருளரங்கம் கட்டிய நாள்ல இருந்து மகரிஷி இருந்த வரைக்கும், மகரிஷிக்கு அப்புறமே கூட சுமார் 2 அல்லது 3 ஆண்டுகளுக்கு முன்பு வரைக்கும், மேக்சிமம் இவ்வளவுதான், அதுக்கு முன்னாடி வரைக்கும் குறைந்தது ஒரு 20-25 ஆண்டு காலம் அருளரங்கத்துடைய வாசல்ல லெப்ட்ல இருந்த ஒரு கவிதை தான் இப்ப நம்ம படத்துல பார்க்கிறது. கங்கை நீர் காவிரியோடு இணைய வென்றால் கண்டறிவீர் தமிழ்நாடு பிரிந்தால் ஆகுமா? பொங்கி வரும் விஞ்ஞான வளர்ச்சி மக்கள் பூவுலகில் பிளவுபட்ட அழிவே நல்கும். அப்பா நம்ம தமிழ்நாடு தனிநாடுன்னு கேட்டு போறோம்னா என்னப்பா பிரயோஜனம்? அதனால மக்கள் பிளவுபட்டு அழிவுதான் மிஞ்சும். இப்ப நம்ம எல்லாருக்கும் தெரியும், கங்கை காவிரி நதியை இணைக்கணும். இப்ப யோசிச்சு பாருங்க, இப்போ நம்ம தமிழ்நாடு தனிநாடா போனா கங்கையோட இணைக்க முடியுமா? இப்ப பாகிஸ்தான்ல சிந்து நதி இருக்கு. இந்திய நதிகளை பாகிஸ்தானோட இணைக்க முடியுமா? அவன் சம்மதிப்பானா? சம்மதிக்க மாட்டான். அதே இது பாகிஸ்தான் இந்தியாவோட சேர்ந்து இருந்திருந்தா ஒரே இதை இணைச்சிருப்பாங்க. அவங்களுக்கு நன்மை, நமக்கு நன்மை. அதே போலத்தான் இன்னைக்கு இல்ல ஸ்டேஜுக்கு என்னைக்கு வேணா அந்த திட்டம் வந்து ஒரு முக்கியமான விஷயம், நதிநீர் இணைப்பு அப்படிங்கிறத பத்தி கண்டிப்பா அந்த திட்டம் வரும் அப்படின்னு மகரிஷியே சொல்லியிருக்கிறாங்க. இதை நம்ம ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளணும். நதிநீர் இணைப்பு பற்றி நடந்த சில மாநாடுகள்ல மகரிஷி அவர்கள் பங்கெடுத்திருக்கிறாங்க. ஒரு நதிநீர் இணைப்பு பற்றிய ஒரு ஆலோசனை பற்றி ஒரு ஆலோசகரோட இருக்கக்கூடிய படம் ஆழியாறு மியூசியத்துல நீங்க பார்க்க முடியும். பின்னாடி பேக்ரவுண்ட்ல இந்திய நதிகள் எல்லாம் இணைக்கிற மாதிரி ஒரு படம் இருக்கும். நடுவுல மகரிஷியும், லெப்ட்ல ரைட்ல ஒருத்தர் 2 பேரும் இருப்பாங்க. அது நதிநீர் பத்தி மகரிஷி பேசின பேச்சு. கண்டிப்பாக அது வரும்னு மகரிஷி சொல்லியிருக்கிறாங்க. அப்படியெல்லாம் நடக்கும்னா நம்ம பொதுவாக இந்தியாவோட தான் சேர்ந்திருக்கணும். இந்த கவியை ஆரம்ப காலத்துல நான் பார்க்கும்போது என்ன இப்படி எழுதியிருக்கிறாங்க, கங்கை நீர் காவிரி புரியுது, தமிழ்நாடு பிரிந்தால் ஆகுமா? எனக்கு ரொம்ப நாளா இது புரியாம இருக்கு. அப்ப என்னடா எதுக்கு, யாரு தமிழ்நாடு பிரியணும்னு சொன்னா? அப்புறம்தான் மகரிஷியுடைய ஞானக்களஞ்சிய நூல்களை பார்க்கும் பொழுது அந்த காலத்துல என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத தெரிந்து கொள்ள முடிந்தது. ஸோ நம்ம அன்பர்கள் பலரும் கண்ணில பட்டு பெரும்பாலானவர் சிந்திக்காத ஒரு கவி தான் இப்ப நம்ம படத்துல பார்த்தோம். இப்ப அடுத்த விஷயத்த பார்த்துட்டு இன்னும் ஒரு நேரம் கருதி ஒரு 5 நிமிடத்துல நம்ம முடிக்கிறோம். அதுக்கப்புறம் கேள்வி பதில் இருந்தா கேட்கலாம். சரி, இப்போ நமக்கு மொழிங்கிறதுல கிளியர் ஆயிடுச்சு. எக்காரணம் முன் கொண்டு நமக்கு மொழி பற்று அல்லது மொழி வெறி அப்படிங்கிறது இருக்கக்கூடாது. ஓகே, இன்னைக்கு நம்ம இருக்கிறோம். ஆனா 1000 வருஷம் கழிச்சு அன்றைக்கு உலக சூழ்நிலை அன்னைக்கு மாறும். ஆனா இன்னைக்கு வரைக்கும் இந்த மொழியை பயன்படுத்தி நம்ம மனவளக்கலையை கத்துக்கிறோம். ஏன்னா மகரிஷியுடைய தத்துவங்களை நாம தமிழ்ல தான் படிக்கிறோம். இப்ப அதே இது கன்னடக்காரங்க கன்னட லாங்குவேஜ்ல தான் நம்ம டிரான்ஸ்லேட் பண்ணி கொடுக்குறோம். இப்ப அன்பொழியே பாத்தீங்கன்னா கன்னடத்துல அன்பொழி தனியா வருது, இங்கிலீஷ் அன்பொழி, தமிழ் அன்பொழி, அதே போல கன்னடத்திலேயே அன்பொழி வருது. அப்ப அவங்களுக்கு அது ஈஸியா இருக்கு. இன்றைக்கு உள்ள சூழ்நிலைக்கு அது தேவை. அப்ப தற்கால சூழ்நிலை அப்படின்னு ஒண்ணு முக்கியம். இதற்கு பொருத்தமாக மகரிஷியுடைய ஒரு கவி இப்ப நம்ம சொல்றோம். அது என்னன்னா,
நாம தவம் செய்யும் பொழுது அன்னைக்கு வணக்கம், தந்தைக்கு வணக்கம், ஆசானுக்கு வணக்கம் அப்படின்னு 3 சொல்லுவோம் இல்லையா? ஆனா அந்த 3 மட்டும் இல்ல, இன்னும் 2 பேர் சேர்த்து வணங்கணும் சொல்லுவாங்க. பெற்றவர்கள், குரு, அரசன், தெய்வம் என்ற 5 பெருமதிப்பை அறிவால் வணங்கி நலம் காண்போம். நம்ம 5 பேரை வணங்கணும். பெற்றவர்கள் அப்பா அம்மா, குரு, அரசன். அப்ப இன்னைக்கு நமக்கு யாரு அரசன்? அது எந்த கட்சியை சேர்ந்தவராக, பிரதமராக, ஜனாதிபதியா இருந்தாலும் அவங்கதான் நமக்கு அரசர்கள். இப்ப பாகிஸ்தான் நமக்கு எதிர்நாடுன்னாக்கா, பாகிஸ்தான்ல இருக்கிற குடிமக்களுக்கு அங்க இருக்கிற இம்ரான் கான் தான் அரசன். இப்ப அமெரிக்கால இப்ப இந்த ஜோ பைடன் வரப்போறாரு. இப்போ இன்னைக்கு உலகத்துல 200 நாடுகள் இருக்குன்னா இன்னைக்கு 200 அரசர்கள் இருக்கிறாங்க. எதிர்காலத்துல ஐநா சபைக்குள்ள ஒரே ஒரு அரசர் தான் இருப்பாரு. அன்னைக்கு மக்கள் அவரை வணங்குவாங்க. ஆனா இன்னைக்கு நாம 200 அரசர்களை கொண்டிருக்கிறோம் இந்த உலக மக்கள். அப்போ எப்பொழுதுமே நாம அந்தந்த நாட்டு சீஃபா இருக்கிறவங்கள எப்பொழுதுமே அறிவால வணங்கணும் அப்படின்னு மாதிரி சொல்றாங்க. எந்த விருப்பு வெறுப்பும் இல்லாம. கடைசி தெய்வம். இந்த 5 பெருமதிப்பை வணங்கி நலம் காண்போம் அப்படின்னு. அப்ப இந்த இடத்துலதான் மகரிஷியுடைய ஒரு பரந்த மனப்பான்மையை நம்ம பார்க்கணும். ஓருலக ஆட்சி வேணும் அப்படிங்கறத கொண்டு வந்த மகரிஷி தற்கால சூழ்நிலை இன்னைக்கு ஸ்டேஜுக்கு நம்ம ஓருலக ஆட்சி வரல. இந்தியாங்கிற ஸ்ட்ரக்சருக்குள்ளதான் இருக்கிறோம். அப்ப அதை நம்ம மதிச்சு நடக்கணும் அப்படிங்கிறதுக்காக மகரிஷி அதை சொல்லியிருக்காங்க. இந்தியா அப்படிங்கிற ஸ்ட்ரக்சரை மதிச்சு நம்ம மகரிஷி நடந்ததுக்கு இன்னும் 2 எக்ஸாம்பிள் சொல்லுவோம். இதே போலதான் நாமளும் நம்ம தமிழ்நாடுங்கிற ஸ்ட்ரக்சர் நம்ம தமிழை மதிப்போம், தமிழ் மொழியை நம்ம ரசிக்கலாம். ஆனா எதன் மீதும் பற்று வைக்க கூடாது. ஜாதி பற்றோ, மொழி பற்றோ, இனப்பற்றோ, இன வெறி, நாட்டு வெறி இது எதுலுமே இருக்கக்கூடாது அப்படிங்கிறத மகரிஷியுடைய கொள்கை. அந்த 2 விஷயம் என்னன்னா, உலக சமாதானம், தன்னை உலக குடிமகன் என்று எழுதிய மகரிஷி இங்கிலீஷ்ல ஒரு புக்கை எழுதி வெளியிட்டு இருக்கிறாங்க. அவர் இருக்கும் பொழுது ப்ராஸ்பெரிட்டி ஆஃப் இந்தியா, தமிழ் இந்திய நாட்டின் வளங்கள், எக்ஸாக்டா சொல்றதா இருந்தா இந்திய நாட்டின் பெருமை அப்படின்னு அதை சொல்லலாம். அதாவது இந்திய நாட்டின் பெருமை. அப்போ இத பார்த்து பாகிஸ்தான்காரங்க என்னடா நம்ம இந்தியாவை எதிரானங்க அவர் இந்திய நாட்டின் பெருமைன்னு எழுதியிருக்கிறாரே. இதுதான் இந்த இடத்துல மகரிஷி அறிவு நிலையை நம்மளால கண்டுபிடிக்க முடியல. பறவைகளின் காலடி ஆதாயத்தை நம்ம பார்க்க முடியாது, துறவைகளையும் நம்ம கண்டுபிடிக்க முடியாது. ஆனா தற்கால சூழ்நிலையை மதித்து எப்படி அரசர்களை மதிக்கணுங்கிறதுக்காக தான் வாழக்கூடிய இந்தியாவுடைய பெருமையை, இந்திய நாட்டின் பெருமைன்னு மகரிஷி இங்கிலீஷ்ல புக்கில் எழுதியிருக்கிறாங்க. அது இப்ப தமிழையும் வந்துருச்சு. இன்னொன்று, அன்னை லோகாம்பாள் அவர்களை பாராட்டி ஒரு கவியில் இருப்பாங்க. அன்னை லோகாம்பாள் அவர்கள் கட்டாயப்படுத்தி மகரிஷியை 2வது திருமணம் செய்து வைத்தது அது நமக்கு தெரியும். அந்த கதையில பேசுறதுக்கு நேரம் இல்லை. அவர்களை பாராட்டி ஒரு கவி எழுதியிருப்பார். மகரிஷி 2000 கவி எழுதுனதுல ஒரே ஒரு கவி மட்டும் தன் மனைவி அன்னை லோகாம்பாளுக்காக எழுதியிருப்பாங்க. எப்படி இந்த வள்ளுவர் பாத்தீங்கன்னா சாக்ரட்டிஸ்க்காக ஒரு குறள் எழுதியிருப்பாரு. 1330ல சாக்ரட்டிஸ்க்காக ஒரு குறள், பெயர் கண்டும் நஞ்சுண்ட மைவர் அப்படின்னு எழுதியிருப்பாரு. அது போல அன்னை லோகாம்பாளுக்காக ஒரு கவி எழுதி எவ்வளவு பெருந்தன்மையா கணவனுக்கு அவங்களே 2வது திருமணம் செய்து வைப்பாங்க அப்படின்னு எழுதி, அந்த கவிக்கு மகரிஷி கொடுத்த தலைப்பு என்னன்னா, இந்திய பெண்களின் உயர்ந்த நீதி. இந்த வார்த்தையை நம்ம மறந்துடக்கூடாது. அன்னை லோகாம்பால மகரிஷி எந்த பேக்ரவுண்ட்ல பாக்குறாரு, அவங்களுடைய கல்ச்சருக்கு என்ன காரணம்னா இந்திய பெண்களின் உயர்ந்த கலாச்சாரம் அது அப்படிங்கிற பேக்ரவுண்ட்ல அன்னை லோகாம்பால பார்க்கிறாரு. அப்ப அமெரிக்கால இருக்கிற பெண்கள் வருத்தப்பட மாட்டாங்க. ஆனா அப்படி இல்லை. இந்த நாட்டுல இயற்கையாவே இருக்கு. இந்த நாட்டுல நான் வாழ்றதுனால இதை எழுதியிருக்கேன் அப்படின்னு தான் நம்ம புரிந்து கொள்ளணும் அப்படிங்கிறதான் உண்மை. சரி, இதெல்லாம் பார்த்துட்டோம். கடைசியா ஒண்ணு மட்டும் நம்ம சொல்லி முடிச்சுடுறோம். சினிமாவை பத்தி மகரிஷி என்ன சொல்லியிருக்காரு? மொழிப்பற்று எல்லாம், இனப்பற்று எல்லாம் கூடாது, எல்லாம் ஓகே. நம்முடைய லட்சியம் என்ன? எப்படி தமிழ்நாடு இந்தியாவுல மெர்ஜ் ஆனதோ, இந்தியா அப்படிங்கிற ஒரு நாடு ஐநா சபைக்கு கீழே ஒரு மாநிலமாக, ஐநா சபையுடைய கண்ட்ரோல்ல ஒரு மாநிலமாக 200 நாடுகள் இணைந்த ஒருங்கிணைந்த மாநிலமாக யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் த வேர்ல்டு அப்படின்னு மாறணும். அதுதான் நம்முடைய லட்சியமாக இருக்கணும். அதுக்கடுத்து சினிமாவை பற்றி இப்ப சொல்ல போறோம். அதை மட்டும் சொல்லிட்டு ஒரு நிமிஷம் தான் இருக்கு, அதோட நான் முடிச்சிடுறேன். சோ இனப்பற்று, மொழிப்பற்று, நாட்டுப்பற்று எல்லாத்தையும் நம்ம கிளியரா பார்த்துட்டோம். சினிமா பற்று பத்தி ஏதாவது சொல்லியிருக்கிறாரு? ஏன்னா சினிமாங்கிறது எல்லாரையும் ஈர்க்கக்கூடியது. இன்னைக்கு ரேஞ்சில என்ன சினிமாக்கள் எப்படி இருக்குங்கிறத பத்தி நம்ம சொல்லவே வேண்டியது இல்லை. ஆனா 70 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு கவி மகரிஷி எழுதியிருக்கிறாங்க. கரெக்டா அந்த கவியை நான் போட்டோ எடுக்கல. 1950ஆம் வருஷம் ஒரு மகரிஷி ஒரு படத்தை பாக்குறாரு, சினிமாவை. அவர் அந்த படத்துக்கு பேரு பெண். ஏவிஎம் ப்ரொடக்ஷன்ல வந்த பெண் அப்படிங்கிற படம். அந்த கவியை மட்டும் சொல்லி நிறைவு செய்கிறேன். யான் ஒரு நாள் ஒரு சினிமா பார்த்தேன். இதுதான் அது முதல் வரி. நீங்க ஞானக்களஞ்சியம் நூல்ல இண்டெக்ஸ்ல தேடி பாருங்க, ரொம்ப சுவாரஸ்யமா இருக்கும்.
யான் ஒரு நாள் ஒரு சினிமா பார்த்தேன். என் சொல்வேன் ஆபாசம். எப்போ 1950 பிளாக் அண்ட் ஒயிட்ல பார்த்தது ஆபாசம் மகிழ்ச்சி எழுதியிருக்காருன்னா இப்ப எப்படின்னு பாத்துக்கோங்க. யான் ஒரு நாள் ஒரு சினிமா பார்த்தேன். என் சொல்வேன் ஆபாசம். தேன் அணைய பேசி வாலிபன் ஒருவன் பெண் ஒருவன் கைப்பற்றி ஊனுடல் ஒன்றோடு ஒன்ற செய்தான். ஒழுக்கத்தை கொள்வது போல பலர் கண் முன்னே. அந்த அடுத்த வரியில மகிழ்ச்சி சொல்றது, மானமதன் விலை கண்ட நடிகை அப்பெண்ணோ மனம் ஒத்து குறைவுடையில் நடித்தாள். அந்தோ எண்ணங்கள் அலைமோத வீட்டிற்கு சென்றேன். இதை பார்க்கும் தாய்மார் உள்ளம் என்னாகும் என்று அப்படின்னு பப்ளிக்கா அப்படி செய்யறானே, இதை பார்க்கக்கூடிய தாய்மார்கள் உள்ள என்னவாகும்? மகரிஷியுடைய இந்த இடத்துல முக்கியமான ஒரு வார்த்தை, என் சொல்வேன் ஆபாசம் சொல்லிட்டாரா, இன்னொரு வார்த்தை மட்டும் சொல்லி முடிக்கிறேன். மானமதன் விலை கண்ட நடிகை அப்பெண்ணோ மனமொத்து குறைவுடையில் நடித்தாள். பெண்ணின் பெருமையை பேசக்கூடிய மகரிஷி இப்படி ஒரு கடுமையான வார்த்தையை பயன்படுத்திருக்காருன்னா, ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒழித்தல், கவலை ஒழித்தல்னு சொன்னாரு. தமிழ்நாட்டுல தரித்திரம் அப்படிங்கிற வார்த்தையே சொல்லி அது கடுமையான வார்த்தையை பயன்படுத்தியிருக்காங்க மகரிஷி. அதே போல பெண்ணின் பெருமை ஏற்றியும் போற்றிருக்கூடிய மகரிஷி அந்த காலத்துல ஒரு கவர்ச்சியை நடித்த ஒரு பெண்ணை பார்த்து மானமதன் விலை கண்ட நடிகை அப்பெண் அப்படின்னு எழுதியிருக்கிறாங்க. இப்ப இருக்கிற நடிகர்கள் என்னன்னு சொல்றது? அதத்தான் மகிழ்ச்சி இன்னொரு கவியில, விபச்சாரம் அப்படிங்கிற ஒரு துறை கலைந்து விட்டும் வேறதனை களைய அது திரைப்படத்துறையின் மூலமாக வளர்ந்து வருகிறது. இதையும் அப்ப எழுதிட்டாரு. திரைப்படத்துறையின் மூலமாகத்தான் அந்த தொழிலே நடந்துகிட்டு இருக்குன்னு எழுதியிருக்கிறார். இப்பேற்பட்ட திரைப்படத்துறையும் நாம ஆராய்ச்சி செய்யணும். மனவளக்கலை அன்பர்கள் சினிமாக்கு போவதா கூடாவதா அப்படிங்கறத நம்ம இன்னைக்கு 99% சினிமாக்கள் இப்படிதான் வருது. போன தடவை கோவில்கள் பத்தி பேசணும், கோவில்களும் குண்டலியும். கோயிலுக்கு போகலாமா வேண்டாமா அப்படிங்கிற அகத்தாய்வு எல்லாம் இருக்கட்டும். அது ஆற்றல் களங்கள், விரும்புனா போங்க, இல்லைன்னா போகாம இருங்க. ஆனா சினிமாவுக்கு போகலாமா கூடாங்கிற அகத்தாய்வு தான் மனவளக்கலைஞர்களும் எல்லா மக்களும் எடுக்கணும். ஏன்னா 3 மணி நேரம் நம்ம மனசுல குப்பைகளையும் ஆபாசத்தையும் வன்முறையை போட்டுட்டு வந்துடுறோம். ஸோ இதை பற்றிய சீர்திருத்தத்துக்கு நம்ம நம்முடைய மனதில மேற்கொள்ளணும், அகத்தாய்வு செய்யணும் என்று சொல்லி என்னுடைய உரையை நிறைவு செய்கின்றேன். நாம் இன்று தமிழ் மொழியை பேசினாலும், தமிழ்நாட்டில் இருந்தாலும், இந்தியா என்ற ஒரு கட்டமைப்புல இருந்தாலும், நாம் ஓருலக கூட்டாட்சி அப்படிங்கிற லட்சியத்தை நோக்கி யாதும் ஊரே யாவரும் கேளீர் என்ற நம்முடைய முன்னோர்கள் வழியில அந்த உயர்ந்த லட்சியத்தை மகரிஷி சொன்ன மாதிரி 58 வருஷம் ஆரம்பிச்சப்ப 150 வருஷத்துல உலகம் நம்ம வந்துடும் சொல்லிக்கிறாங்க. அந்த லட்சியத்தை நோக்கி வாழ்க வையகம், வாழ்க வளமுடன் அப்படி சொல்லி இந்தியா, பாகிஸ்தான், சீனாங்கிற எல்லா எல்லைகளும் ஒழியணும், ஒரே ஆட்சி ஐநா சபைக்கு வரணும் அப்படிங்கிறத சங்கல்பத்தை மேற்கொள்வோம் என்று சொல்லி இந்த உரையை நிறைவு செய்கின்றேன். நல்ல ஒரு வாய்ப்பை அளித்த சென்னை மண்டலத்திற்கு நன்றி கூறி நிறைவு செய்கின்றேன். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். வாழ்க வையகம்.